என் பெயர் சுனேனா. அம்மாவின் நிழல் என் தலையிலிருந்து சிறு வயதிலேயே விலகிவிட்டது. ஆனால் அப்பா என் திருமணம் முடிந்த 1 வருடத்தில் அவரும் இந்த உலகை விட்டு சென்று விட்டார். இப்போது என் திருமணம் முடிந்து 3 வருடங்கள் ஆகிவிட்டன. என் கணவர் தினேஷ் தன் தொழிலில் பிஸியாக இருந்தார். நான் வீட்டை பார்த்து கொண்டேன். ஆரம்பத்தில் எல்லாம் சாதாரணமாக இருந்தது. ஒவ்வொரு புதிய உறவும் மெதுவாக தன் போக்கை பிடிப்பது போல. பிறகு மெதுவாக பேச்சுக்களில் குழந்தையை பற்றிய குறிப்பு வர ஆரம்பித்தது. யாராவது விருந்தினர்கள் வந்தால் கூட சிரித்து கொண்டே, சுனேனா, இப்போது வீட்டில் ஒரு சின்ன விருந்தாளியின் வாசம் வர வேண்டும் என்று சொல்வார்கள். நான் சிரிப்பேன். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் ஒரு வினோதமான பதட்டம் மறைந்திருக்கும். இப்போது என் புகுந்த வீட்டார் வெளிப்படையாக என்னிடம் பேச ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் ரேகா, என் கணவரின் சகோதரி, என்னிடம் சொன்னால், அண்ணி, எங்கள் அண்ணாவுக்கு குழந்தைகள் என்றால் மிகவும் பிடிக்கும். எங்கள் வீட்டிலும் குழந்தைகள் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நீங்கள் எப்போது நல்ல செய்தி கொடுப்பீர்கள். அந்த நேரத்தில் நான் தினேஷை பார்த்தேன். அவர் சிரித்தார். எல்லாம் நன்றாக இருப்பது போல், எந்த பிரச்சனையும் இல்லாதது போல். ஆனால் பிறகு ஒரு நாள் அவரே சொன்னார், சுனேனா, நாம் ஒரு நல்ல மருத்துவரை பார்க்கலாம். ஒருவேளை நமக்கு ஏதாவது ஆறுதல் கிடைக்கலாம். நாங்கள் இருவரும் ஒரு மிக சிறந்த சிறப்பு மருத்துவரிடம் சென்றோம். சோதனைகள் நடந்தன, அறிக்கைகள் வந்தன. தினேஷின் அறிக்கைகள் முற்றிலும் சாதாரணமாக இருந்தன. ஆனால் என்னுடைய அறிக்கைகள் வேறு எதையோ சொன்னது. மருத்துவர் பார்வையை தாழ்த்தி, உங்களுக்கு தாயாக மாறுவது கடினமாக இருக்கலாம் என்று சொன்னார். நான் அமைதியாக இருந்தேன். தினேஷ் என் கையை பிடித்திருந்தார். ஆனால் அவருடைய பிடியும் இப்போது தளர்ந்து கொண்டிருந்தது. வீட்டிற்கு திரும்பும் வழியில் காரின் கனமான அமைதியின் மேகம் சூழ்ந்திருந்தது. மாலையில் நாத்தனாரும் மாமியாரும் கேள்விகளை அள்ளி வீசினார்கள். டாக்டர் என்ன சொன்னார்? எல்லாம் சரியாக இருக்கிறதா? தினேஷ் இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும். எல்லாம் சாதாரணமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் என்று மட்டும் சொன்னார். ஆனால் இந்த விஷயம் மெதுவாக குடும்பம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது. வீட்டின் சூழ்நிலை மாறத் தொடங்கியது. இப்போது என் ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு பக்கத்திலும் கிசுகிசுக்கப்படுவது போல் இருந்தது. சுனேனாவுக்கு எந்த பிரச்சனையை பற்றியும் கவலையே இல்லை என்று. ஒரு நாள் என் மாமியார் எதிரில் உட்கார்ந்து வெளிப்படையாக சொன்னார், ஒரு பெண்ணுக்கு குழந்தையை பெற்றெடுக்கும் தகுதி இல்லை என்றால் ஒரு ஆண் வாழ்நாள் முழுவதும் இந்த குறைபாட்டுடன் வாழ வேண்டுமா? அந்த நேரத்தில் நான் முதல் முறையாக கண் இமைக்க மறந்துவிட்டேன். ஆனால் தினேஷ் அமைதியாக இருந்தார். அவர் என் சார்பாக எதையும் சொல்லவில்லை, அல்லது தன் தாய்க்கு இதை பற்றி புரிய வைக்கவும் இல்லை. நான் நிறைய சோதனைகள் செய்தேன். சிகிச்சைகளை மாற்றினேன், மருத்துவர்களையும் மாற்றினேன். ஒவ்வொரு மருந்தையும் ஊசியையும் சரியான நேரத்தில் எடுத்துக்கொண்டேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதே ஏமாற்றமான பதில் வந்தது. பிறகு ஒரு நாள் மருத்துவர் நேரடியாக சொன்னார், சுனேனா, நீங்கள் ஒருபோதும் தாயாக முடியாது. அன்று நான் மருத்துவமனைக்கு வெளியே பெஞ்சில் உட்கார்ந்திருந்தேன். லேசான குளிர்ந்த வெயில் இருந்தது. மக்கள் தங்கள் வேலைகளில் பிஸியாக இருந்தனர். எனக்குள் ஒரு வெறுமை மெதுவாக என்னை உள்ளிருந்து அரித்து கொண்டிருந்தது. நான் வீட்டிற்கு திரும்பிய போது மாமியார் கேட்டார், டாக்டர் என்ன சொன்னார்? நான் அமைதியாக இருந்தேன். என் மௌனம்தான் அந்த நேரத்தில் மிகப்பெரிய பதிலாக இருந்தது. இரவு உணவுக்கு பிறகு நான் தினேஷிடம் சொன்னேன், நாம் ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம். அவர் அறையில் நடப்பதை நிறுத்தினார். திரும்பி பார்த்தார். பிறகு சொன்னார், நான் இவ்வளவு சொத்துக்கு சொந்தக்காரன் சுனேனா. எனக்கு என் சொந்த குழந்தை வேண்டும். அப்படிப்பட்ட எந்த குழந்தையையும் என் வீட்டின் பகுதியாக நான் ஆக்க மாட்டேன். அது மட்டுமல்ல, உனக்குள் தான் குறைபாடு இருக்கிறது, எனக்குள் இல்லை. அன்றுதான் முதல் முறையாக எனக்கு என் உடலின் பலவீனம் இப்போது என் உறவின் மீதும் ஒரு கேள்வியாக மாறியது போல் உணர்ந்தேன். சில நாட்களுக்கு பிறகு மாமியார் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்திருப்பதாக தெரிந்தது. அழகானவள், இளமையானவள் மற்றும் முற்றிலும் ஆரோக்கியமானவள். அவர்களின் பேச்சுக்களில் எனக்கு இப்போது இடமில்லை. என் நாத்தனார் ரேகா, சுனேனா அன்னிக்கு எதுவும் புரியவில்லை. அண்ணாவுக்கு ஒரு புதிய தொடக்கத்திற்கு முழு உரிமை இருக்கிறது என்று சொன்னாள். அவர்களின் பார்வையில் நான் இப்போது யாரோ ஒரு உயிரற்ற பொருள் போல ஆகிவிட்டேன். அதை இப்போது அகற்றும் நேரம் வந்துவிட்டது. நான் தினேஷிடம் நேரடியாக கேட்டேன், நீங்கள் உண்மையிலேயே என்னை பிரிந்து 2வது திருமணம் செய்ய விரும்புகிறீர்களா? அவர் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தார். பிறகு சொன்னார், நான் உனக்கு விவாகரத்து கொடுப்பேன், ஆனால் உன்னை விட்டு போக மாட்டேன். அவருடைய இந்த வார்த்தை என் இதயத்தில் நேராக இறங்கியது போல் இருந்தது. அது காயத்தையும் தரும் ஒரு அம்பு. அதே சமயம் அதுவே மருந்து என்றும் கூறுகிறது. சில உறவுகள் பந்தத்தின் காரணமாக அல்ல,
வெறும் பழக்கத்தின் காரணமாக தொடர்கின்றன. எங்களுக்கு விவாகரத்து ஆகிவிட்டது. காகிதத்தில் நாங்கள் இப்போது கணவன் மனைவி இல்லை. ஆனால் உறவுகளின் வேர்களை காகிதத்தால் வெட்ட முடியாது. அவை ஆழமாக இதயத்தில் பதிந்திருக்கின்றன. நான் இன்னும் அதே வீட்டில் இருந்தேன். ஒரு காலத்தில் என்னுடையதாக இருந்த அந்த அறை இப்போது வீட்டின் ஒரு தனி பகுதியாக மாறிவிட்டது. அங்கே யாரும் வந்து போவதில்லை. அங்கே விளக்குகள் பெரும்பாலும் அணைந்திருக்கும். அங்கிருந்து மௌனத்தின் ஒரு போர்வை மட்டுமே ஒவ்வொரு நாளும் வெளியே பரவும். வீட்டில் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. மாமியார், நாத்தனார், வேலையாட்கள், கார்களின் சத்தம், கதவு மணி, விருந்தினர்களின் குரல்கள். ஆனால் நான் அதில் இல்லை. நான் அந்த வீட்டின் ஒரு பகுதியாக இருந்தும் இப்போது ஒரு நிழலாக மட்டுமே இருந்தேன். தினமும் காலையில் எழுவேன். அது ஒரு பழக்கம் போல. என் அறையை சுத்தம் செய்வேன், துணிகளை துவைப்பேன். சில நேரம் மொட்டை மாடிக்கு சென்று உட்கார்ந்திருப்பேன். நான் யாரிடமும் எதுவும் கேட்கவில்லை. இப்போது யாரும் என்னிடம் எதுவும் கேட்பதும் இல்லை. தினேஷ் இப்போது என் அறைக்கு வருவதில்லை, கண் கலக்கவில்லை, பேசவில்லை. ஆனால் சில சமயங்களில் நள்ளிரவில் அவர் ஹாலை கடந்து செல்லும் போது ஏதோ மீதம் இருக்கிறது போல் எனக்கு தோன்றும். அவர் ஏதாவது சொல்ல விரும்புகிறார். ஆனால் இப்போது நாங்கள் இருவரும் பேசக்கூடிய இடம் அங்கு இல்லை. அந்த நாளும் சாதாரணமாகவே இருந்தது. நான் மொட்டை மாடியில் உட்கார்ந்திருந்தேன். என் தலைமுடி அவிழ்ந்திருந்தது. எதிரில் டீ வைக்கப்பட்டிருந்தது. தூரத்தில் கோவிலில் மணி ஓசை கேட்டது. அப்போது ஒரு வேலையால் வந்து, அம்மா, ஐயா உங்களை கீழே கூப்பிடுகிறார் என்று சொன்னார். நான் அதிர்ச்சி அடையவில்லை. அமைதியாக எழுந்தேன். கீழே சென்றேன். தினேஷ் ஹாலில் நின்றிருந்தார். அவர் கண்களை கீழே தாழ்த்தி இருந்தார். கைகளில் எந்த காகிதமும் இல்லை. ஒரு வினோதமான அமைதியின்மை மட்டுமே. நான் அருகில் சென்றபோது அவர் சொன்னார், சுனேனா, பார், விஷயம் நேரடியானது. இப்போது என் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள். இந்த வார்த்தைக்கு நான் ஒரு கணம் என் கண்களை உயர்த்தி பார்த்தேன். அவர் அங்கே மன்னிப்பை கேட்கிறாரா என்று பார்த்தேன். அவர் சொன்னார், மேலும் இந்த வீட்டில் எந்த விதமான பதற்றமான அல்லது குழப்பமான சூழ்நிலையும் உருவாக நான் விரும்பவில்லை. இப்போது நீ இங்கே இருக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். வார்த்தைகளின் கூர்மை அமைதியாக இருந்தது. ஆனால் அதன் தாக்கம் மிக ஆழமாக இருந்தது. அவர் பேசி முடித்ததும் நான் எதுவும் சொல்லவில்லை, கத்தவில்லை, விளக்கம் கொடுக்க விரும்பவில்லை. அமைதியாக நின்றேன். ஒவ்வொரு வார்த்தையும் சத்தம் இல்லாமல் எனக்குள் இறங்குவது போல் இருந்தது. பிறகு நான் மேலே என் அறைக்கு சென்றேன். பையை எடுத்தேன். அதில் உடைகள், சில முக்கியமான பொருட்கள், அப்பாவின் படம் மற்றும் அப்பா ஒரு முறை கொடுத்த ஒரு சிகப்பு நிற டைரி, எல்லாவற்றையும் வைத்தேன். ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும்போது ஒரு சிறிய உயிர் என்னை விட்டு நீங்குவது போல் உணர்ந்தேன். பிறகு அறையின் நடுவில் நின்று கடைசி முறையாக சுற்றிலும் பார்த்தேன். இங்கேதான் நான் ஒரு முறை என் புதிய வாழ்க்கையை தொடங்கினேன். இங்கேதான் தினேஷ் முதன் முறையாக என் விருப்பத்தை கேட்டார். இங்கேதான் உட்கார்ந்து நான் அப்பாவை நினைத்து பார்த்தேன். இங்கேதான் ஒவ்வொரு இரவும் அழுதேன். உலகம் முழுவதும் என்னை மலடி என்று சொன்னபோது இதுதான் இப்போது என் கடைசி பிரியாவிடை ஆகிவிட்டது. பிறகு படிக்கட்டுகளில் இறங்கும் போது ஒவ்வொரு அடியும் கனமாக இருந்தது. வீட்டின் எந்த மூலையில் இருந்தும் நில் என்ற ஒரு குரல் வரவில்லை. கண்ணீரும் இல்லை, கேள்வியும் இல்லை. எல்லோருக்கும் இதுதான் நடக்க வேண்டும் என்று முன்னரே தெரிந்தது போல. வெளியே கார் இல்லை. நானே ஒரு ஆட்டோவை அழைத்து களைத்த முகத்துடன் என் அப்பாவின் வீட்டை நோக்கி புறப்பட்டேன். அங்கே இப்போது யாரும் எனக்காக காத்திருக்கவில்லை. வெறும் நினைவுகளும் நிறைய அமைதியும் மட்டுமே இருந்தன. நீ இனி இங்கே இருக்க முடியாது. அவன் என்னிடம் சொன்ன சில வார்த்தைகள் இவைதான். மிகவும் குளிர்ச்சியாக, மிகவும் நேராக, எந்த தயக்கமும் இல்லாமல், யாரோ ஒரு அறிமுகம் இல்லாதவருக்கு வழிகாட்டுவது போல. நான் அங்கேயே நின்று விட்டேன். ஒரு கணம் நான் எதையும் கேட்கவில்லை என்று தோன்றியது. ஆனால் நான் எல்லாவற்றையும் கேட்டேன், மிகவும் தெளிவாக. ஒருவேளை உணர்ந்தும் விட்டேன். இந்த உறவின் கடைசி கயிறும் இப்போது அறுந்துவிட்டது என்பதை. நான் அவர் கண்களை பார்த்தபோது அங்கே வருத்தமோ பச்சாதாபமோ இல்லை. ஒரு விசித்திரமான நிம்மதி இருந்தது. அவர் செய்ய வேண்டியதை சொல்லிவிட்டார். இப்போது அவர் லேசாக உணர்கிறார் போல. நான் ஏதோ சொல்ல விரும்பினேன். ஆனால் வார்த்தைகள் தொண்டையில் எங்கோ அடைபட்டு கொண்டன. அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று அவர் சொன்னார். நான் தலையை அசைத்தேன். நானும் என்ன சொல்ல முடியும்?
என்ன கேட்க முடியும் அல்லது என்ன புகார் செய்ய முடியும்? ஒருவேளை நானே சலிப்படைந்து விட்டேன் போல. எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதில், கேள்விகள் கேட்பதில், அல்லது ஒருவேளை இப்போது எனக்குள் உடைவதற்கு ஏதும் மிச்சம் இல்லை போல. அதனால்தான் நான் எதுவும் சொல்லாமல் என் அலமாரியை திறந்து என் மீதம் இருந்த அடையாளமாக இருந்த எல்லா பொருட்களையும் ஒரு பையில் அடைத்தேன். வீட்டை விட்டு வெளியேறும்போது யாரும் என்னை தடுக்கவில்லை. மாமியாரும் இல்லை, நாத்தனாரும் இல்லை, அவரும் வரவில்லை. என் விடைபெறுதல் அந்த வீட்டிலிருந்து முன்பே நடந்து விட்டது போல் உணர்ந்தேன். கதவை மூடுவது மட்டுமே பாக்கி இருந்தது. நான் அங்கிருந்து என் அப்பாவின் வீட்டிற்கு சென்றேன். ஆனால் பிறந்த வீடு இப்போது எனக்கு எந்த ஆறுதலும் தரவில்லை. அப்பா தன் வாழ்க்கையின் ஒரு அங்கம் என்று சொன்ன இடத்திற்கு சென்றேன். கிராமத்தில் உள்ள அந்த பழைய வீட்டிற்கு. அவர் ஒவ்வொரு செங்கலிலும் தன் உழைப்பையும், ஒவ்வொரு சுவரிலும் என் வளர்ப்பின் முத்திரையையும் விட்டு சென்றார். முதல் நாள் இரவு மிகவும் அமைதியாக இருந்தது. அறையில் மின்விசிறியின் சத்தம் மற்றும் என் உள்ளே உள்ள குழப்பங்களின் லேசான முணுமுணுப்பு மட்டுமே இருந்தது. அதே இரவில் நான் தந்தையின் பழைய கோப்புகளை திறந்தேன். அவருடைய நில ஆவணங்களை பார்த்தேன். அப்போது என் பழைய நினைவுகள் நினைவுக்கு வந்தன. அப்பா என்னிடம் அடிக்கடி சொல்வார், மகளே, நீ ஒரு அயலாரின் வீட்டுக்கு சென்றாலும் இந்த வீடும் எப்போதும் உனக்கு உரியதுதான். நான் அதற்கு சிரிப்பேன். பிறகு மனதிற்குள் எப்போதும் அப்பா என்னுடன் இருக்க வேண்டும் என்று தான் பிரார்த்திப்பேன். ஆனால் வாழ்க்கை எப்போதும் நாம் மனதில் இருந்து கேட்பதை கொடுப்பதில்லை. என் திருமணம் முடிந்து ஒரு வருடம் கூட ஆகவில்லை. ஒரு நாள் தொலைபேசி அழைப்பு வந்தது. தொலைபேசியின் மணி வித்தியாசமாக இருந்தது. ஏதோ ஒரு அறியாத செய்தியின் சத்தம் போல். போனை எடுத்தேன். மறுமுனையில் ஒரு உறவினரின் பயந்த அஞ்சிய குரல், சுனேனா, உடனே வா, உன் தந்தைக்கு மாரடைப்பு வந்துள்ளது. இதை கேட்டதும் என் கையில் இருந்து போன் கீழே விழாமல் தப்பியது. யாரோ என் இதயத்தை முஷ்டியில் இறுக்கியது போல் இருந்தது. நான் கணவரை பார்த்தேன். ஒரே ஒரு வார்த்தை தான் என் வாயிலிருந்து வந்தது, நான் இப்போதே என் அப்பாவிடம் செல்ல வேண்டும். நான் அங்கே போய் சேர்ந்தபோது வீட்டின் வெளியே கூட்டம் இருந்தது. சில முகங்கள் அமைதியாக இருந்தன, சில வருத்தத்தில் மூழ்கி இருந்தன. ஆனால் யாருக்கும் ஏதும் சொல்ல துணிவு இல்லை. பிறகு நான் பார்த்தேன், வெள்ளை துணிகளில் போர்த்தப்பட்ட என் அப்பா என் கண் முன்னால் இருந்தார். என் கால்கள் தரையில் புதைந்தது போல் உணர்ந்தேன். நான் கத்த விரும்பினேன், அழ விரும்பினேன். ஆனால் குரல் தொண்டையிலேயே அடைத்து கொண்டது. கண்களில் இருந்து கண்ணீர் மட்டுமே வழிந்தது. இதயம் யாரோ அதை பறித்து கொண்டது போல் இருந்தது. என் கணவர் என் கையை பிடித்து எனக்கு துணையாக இருந்தார். அந்த நேரத்தில் நான் முற்றிலும் தனியாக உணர்ந்த போது அவருடைய இருப்பு என்னை தாங்கி கொண்டது. சில நாட்கள் கழிந்தன. எல்லா உறவினர்களும் சென்று விட்டனர். என் அப்பாவின் அறை பூட்டப்பட்டது. ஆனால் அவருடைய வாட்ச், அவருடைய கண்ணாடி, அவருடைய படுக்கை எல்லாம் அப்படியே இருந்தது. அப்பா மட்டும் அங்கே இல்லை. ஒரு நாள் என் கணவர் தினேஷ் என்னிடம் சொன்னார், சுனேனா, உன் அப்பா உனக்காக நிறைய விட்டு சென்றிருக்கிறார். ஆனால் அவர் கொடுத்த மிகப்பெரிய விஷயம் உன் மீதான அவருடைய நம்பிக்கை தான். அவர் எல்லாவற்றையும் நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். நான் அமைதியாக தலையசைத்தேன். ஆனால் என் மனம் அப்பாவின் கடைசி வார்த்தைகளை தேடியது. அவர் சொல்ல முடியாத வார்த்தைகளை. அவர் நிலத்தின் ஆவணங்களை என் கைகளில் கொடுத்து, இது எல்லாம் உனக்குத்தான், நாளைக்கு யாரும் உன்னை ஆள நான் விரும்பவில்லை என்று சொன்ன தருணம் என் காதுகளில் மீண்டும் ஒலித்தது. அவருடைய வார்த்தை இவ்வளவு சீக்கிரம் உண்மையாகிவிடும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. இப்போது இதுதான் என் உலகம் என்று தீர்மானித்தேன். இதுதான் என் வீடு, இதுதான் என் பொறுப்பு. ஒருவேளை இதுதான் என் மிக உண்மையான அடையாளம். அடுத்த நாள் காலை சூரியன் முதல் கதிரோடு உதித்தது. நான் அப்பாவின் வயல்களுக்கு சென்றேன். தொழிலாளர்கள் என்னை தெரிந்து வைத்திருந்தனர். சிலர் மகள் வந்திருக்கிறாள் என்றார்கள். வேறு சிலர் இப்போது வேலை ஒழுங்காகிவிடும் என்றார்கள். இதை கேட்டபோது எனக்கு ஒரு விசித்திரமான அமைதி கிடைத்தது. முதல் முறையாக யாரோ என்னை என் பெயரால் அடையாளம் காணுகிறார்கள் என்று தோன்றியது. எந்த உறவுமின்றி, எந்த குறைபாடும் இல்லாமல் மெதுவாக நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டேன். வயல்களின் விளைச்சல், நீர்ப்பாசன ஏற்பாடு, கணக்கு வழக்கு, வங்கிகளின் வேலைகள் எல்லாவற்றையும் நானே பார்த்தேன். நாள் முழுவதும் வேலையில் மூழ்கியிருப்பேன். இரவில் அமைதியாக படுத்துக் கொள்வேன். நான் எதையும் சிந்திக்கவில்லை. கூரையை பார்த்து கொண்டிருப்பேன். அங்கே ஏதோ ஒரு பதில் எழுதப்பட்டிருப்பது போல. சில மாதங்களிலேயே எனக்கு சுற்றிலும் ஒரு பலமான வட்டத்தை ஏற்படுத்தி கொண்டேன்.
முன்பு பாவம் என்று சொல்லி அமைதியாக இருந்தவர்கள் இப்போது என்னிடம் ஆலோசனை கேட்க ஆரம்பித்தார்கள். ஆனால் வெளியே எவ்வளவு சத்தம் இருந்ததோ அதே அளவு உள்ளே அமைதி. நண்பர்கள் யாரும் இல்லை, சொந்தம் என்று யாரும் இல்லை. உறவுகள் பெயரில் நினைவுகள் மட்டுமே மிச்சம் இருந்தன. ஒரு நாள் என் அத்தையின் மகள் பார்வதி வந்தாள். என்னை பார்த்து அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். ஆனால் அவள் கண்களில் சில கேள்விகளும் இருந்தன. நீ இன்னும் தனியாக இருக்கிறாயா என்று அவள் கேட்டாள். நான் சிரித்தேன். சுனைனா என்று அவள் சொன்னாள். வாழ்க்கை இவ்வளவு நீளமானது. தனியாக கழிக்க வேண்டியிருந்தால் அது மிகவும் கனமாக இருக்கும். நீ விரும்பினால் நான் ஒரு நல்ல பையனை பார்க்கலாம். நீ மீண்டும் ஒரு புதிய தொடக்கத்தை தொடங்க வேண்டும். அவள் பேச்சில் உண்மை இருந்தது. ஆனால் எனக்கு அந்த பாதை இப்போது அவ்வளவு எளிதாக இல்லை. எனக்கு இப்போது எந்த ஆதரவும் தேவையில்லை என்று தோன்றியது. எந்த உறவும் தேவையில்லை. நான் அவளிடம் சொன்னேன், ஒருவேளை எனக்கு இப்போது திருமணம் செய்வதில் விருப்பமில்லை. வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்தது புத்தகங்களில் இல்லை. இப்போது நான் என்னுடன் மட்டுமே உறவு வைத்திருக்கிறேன். என் பேச்சை கேட்டு அவள் அமைதியானாள். ஆனால் போகும்போது இவ்வளவு சொன்னாள், எப்போதாவது தேவைப்பட்டால் சொல், நான் உன்னுடன் இருக்கிறேன். அன்றிலிருந்து நான் இன்னும் அமைதியானேன். இப்போது புத்தகங்கள் எனக்கு துணையாக இருந்தன. வயல்களின் பசுமை என் முகத்தை படித்தது. இரவின் தனிமையில் நான் என்னுடனேயே பேசிக்கொண்டேன். ஒரு மாலை நான் வீட்டின் பின்னால் உள்ள வயலில் உட்கார்ந்திருந்தேன். தூரத்தில் ஒரு குழந்தையின் குரல் கேட்டது. ஒரு பையன் ஏதோ பாடிக்கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அந்த குரல் என் இதயத்தை கிழித்தது. யாரோ என் உள்ளே உள்ள வெற்றிடத்தை குரல் கொடுத்தது போல. அதே இரவில் நான் ஒரு முடிவை எடுத்தேன். அடுத்த நாள் நான் அனாதை ஆசிரமத்திற்கு சென்றேன். அந்த காலை மற்ற நாட்களை போல் இல்லை. எனக்குள் ஏதோ ஒரு பரபரப்பு இருந்தது. ஆனால் பயம் இல்லை. குழப்பம் இருந்தது. ஆனால் பின்வாங்கும் எண்ணம் இல்லை. பல இரவுகளாக நான் சரியாக தூங்கவில்லை. ஒரே ஒரு எண்ணம் மீண்டும் மீண்டும் என் மனதில் சுழன்றது. நான் வெறும் நிலங்களுக்கும் கோப்புகளுக்கும் வாரிசாக மட்டுமே என் வாழ்க்கையை முடித்து விடுவேனா? ஒருவேளை இல்லை. நான் என்னுடனே சொன்னேன், ஒரு முறை சென்று பார்த்து விடுவோம். கிராமத்தின் வெளிப்பகுதியில் ஒரு சிறிய அனாதை ஆசிரமம் இருந்தது. அதன் பெயர் அழகுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்றிருந்தது. ஒரு பழைய வெள்ளை பூசப்பட்ட சிறிய கட்டிடம். எந்த ஆடம்பரமும் இல்லை. ஆனால் குழந்தைகளின் சிரிப்பொலியும் சுவர்களில் வண்ணமயமான கைகளின் அடையாளங்களும் இருந்தன. நான் அங்கே போய் சேர்ந்தபோது வாசலில் ஒரு பெண்மணி இருந்தார். அவருடைய முகத்தில் எளிமை தெரிந்தது. ஆனால் கண்களில் அனுபவத்தின் வெளிச்சம் இருந்தது. அவர் என் பெயரை கேட்டபோது நான் தலையை தாழ்த்தி, நான் ஒரு குழந்தையை தத்தெடுக்க விரும்புகிறேன் என்று மட்டும் சொன்னேன். அவர் சிரித்தார். ஒரு நீண்ட காத்திருப்பு முடிந்தது போல அவர் சொன்னார், உள்ளே வாருங்கள். குழந்தைகள் உங்களை அவர்களாகவே அடையாளம் கண்டு கொள்வார்கள். அந்த நேரத்தில் எனக்கு அந்த வார்த்தை விசித்திரமாக இருந்தது. ஆனால் நான் அந்த ஆசிரமத்தின் சுவர்களுக்குள் சென்றபோது ஒவ்வொரு சிரிக்கும் முகமும் ஒவ்வொரு சின்னஞ்சிறு கையும் என்னை தொட்டு கொண்டே சென்றது. யாரோ என் சேலையை பிடித்தார்கள். யாரோ வந்து என் மடியில் உட்கார்ந்தார்கள். யாரோ தூரத்தில் இருந்து என்னை பார்த்தார்கள். இவ்வளவு சத்தத்தின் மத்தியிலும் என் பார்வை ஒரு மூலையில் அமர்ந்திருந்த ஒரு சிறிய பையன் மீது விழுந்தது. அவன் எல்லோரையும் விட வித்தியாசமாக இருந்தான். சத்தத்தில் இருந்து விலகி அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அவன் கண்களில் எனக்கு தெரிந்த சில காயங்கள் இருந்தன. நான் மெதுவாக அவன் அருகில் சென்றேன். உன் பெயர் என்ன என்று நான் கேட்டேன். அவன் பார்க்காமல் ரோஹித் என்று சொன்னான். நான் கேட்டேன், ஏன் இங்கே தனியாக உட்கார்ந்திருக்கிறாய்? அவன் இல்லை என்று சொல்லி என் பக்கம் ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வை என் திருமணத்திற்கு பிந்தைய மாலைகளில் இருந்ததை போலவே இருந்தது. யாரோ மௌனமாக நானும் உடைந்திருக்கிறேன், ஆனால் சொல்ல முடியவில்லை என்று சொல்வது போல. ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் இந்த குழந்தை தான் என் முழுமையற்ற உலகத்தை பூர்த்தி செய்யும் என்று நான் தீர்மானித்தேன். அடுத்த சில நாட்களில் ஆவண வேலைகள் தொடங்கின. படிவங்களை பூர்த்தி செய்தல், மருத்துவ பரிசோதனைகள், சந்திப்புகள், கேள்வி பதில்கள். ஆனால் ஒவ்வொரு முறை நான் ஆசிரமத்திற்கு செல்லும் போது ரோஹித் மெதுவாக என்னிடம் பழக ஆரம்பித்தான். அவன் என்னை சுனேனா ஆன்டி என்று அழைத்தான், அம்மா என்று அல்ல. ஒருவேளை இவ்வளவு சீக்கிரம் ஒரு உறவுக்கு பெயரிடுவது அவனுக்கும் எளிதாக இல்லை. ஒரு நாள் நான் அவனிடம், உனக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்டேன். அவன் வெறும் அமைதியாக இருப்பதுதான் என்று சொன்னான். நான் சிரித்தேன்.
அப்படியானால் நாம் இருவரும் நல்ல நண்பர்களாக இருக்கலாம் என்று நான் சொன்னேன். ஏனென்றால் அமைதியாக இருப்பது எனக்கும் நன்றாக தெரியும். 2.5 மாதங்களுக்கு பிறகு கடைசியில் நான் அவனை என்னுடன் எங்கள் கிராமத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நாள் வந்தது. அன்று அவன் மிகவும் எளிமையான ஆடைகளை அணிந்து என்னுடன் நின்றிருந்தான். யாரோ அவனுக்கு மிட்டாய் கொடுத்தார்கள், யாரோ பேனா பரிசளித்தார்கள், யாரோ இப்போது இதுதான் உன் வீடு மகனே என்று சொன்னார்கள். வீடு, ஆம், இப்போது என் வீடு அவனுக்கும் ஆனது. நாங்கள் கிராமத்திற்கு வந்தபோது தொழிலாளர்களும் சுற்றி இருந்தவர்களும் அவனை கண்டு சற்று ஆச்சரியப்பட்டார்கள். கணவனை விட்டு பிரிந்த விவாகரத்து பெற்ற ஒரு பெண் இப்போது ஒரு குழந்தையை தத்தெடுத்து வருகிறாள். இந்த விஷயம் நகரத்தில் கூட ஜீரணமாகாது. கிராமம் என்றால் கேட்கவே வேண்டாம். ஆனால் நான் யாருடைய பேச்சையும் கேட்கவில்லை. நான் என் அறைக்கு அருகில் அவனுக்கென்று ஒரு சிறிய அறையை உருவாக்கினேன். அதில் நீல வண்ணம் பூசினேன். அவனுக்கு பிடித்த நிறம். மேலும் பொம்மைகளும் வாங்கினேன். சுவர்களில் அவன் வரைந்த ஸ்கெட்சுகளை ஒட்டினேன். ஆரம்பத்தில் அவன் மிக குறைவாக பேசுவான். நான் வயல்களுக்கு சென்றால் அவன் மரத்தடியில் உட்கார்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருப்பான். ஒரு நாள் நான் கேட்டேன், நீ இவ்வளவு நேரம் என்ன யோசிக்கிறாய்? அவன் என் அம்மா அப்பா எப்போதாவது என்னை தேடி வருவார்களா என்று கேட்டான். நான் ஸ்தம்பித்து விட்டேன். என்னிடம் பதில் இல்லை. ஆனால் நான் அவன் தலையை தடவி கொண்டு சொன்னேன், எனக்கு தெரியாது ரோஹித். ஆனால் அவர்கள் திரும்பி வந்தாலும் உன்னில் ஒரு மகனை மட்டுமே பார்ப்பார்கள். ஆனால் நான் உன்னில் என் முழு வாழ்க்கையையும் பார்க்கிறேன். அவன் என் மடியில் தலை வைத்து தூங்கினான். அந்த இரவு மெதுவாக ரோஹித் என் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மட்டுமல்ல, என் முழு வாழ்க்கையாகவே மாறிவிட்டான். இப்போது என் காலை அவனுடன் பால் மற்றும் பிரெட்டுக்காக சண்டையிடுவதில் கழிந்தது. பகல் வயல் வரப்பில் அவனுக்கு கதைகள் சொல்வதிலும் மாலை அவனது வீட்டு பாடத்திற்கு உதவுவதிலும் கழிந்தது. மக்கள் மெதுவாக மாற ஆரம்பித்தார்கள். இப்போது என் அமைதிக்காக திட்டிக் கொண்டிருந்த அதே பெண்கள், பார், அவள் வாழ்க்கையில் ஒரு குழந்தை எவ்வளவு வண்ணத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் நான் இப்போது வெறும் வாழவில்லை, உணர்ந்து கொண்டிருந்தேன். ரோஹித் மெதுவாக பள்ளியில் நன்றாக படிக்க ஆரம்பித்தான். அவன் ஆசிரியர்கள் மிகவும் புத்திசாலி பையன், ஆனால் சில வருட தனிமை அவன் கண்களில் வயதுக்கு முன்பே சிந்தனையை நிரப்பிவிட்டது என்றார்கள். எனக்கு தெரியும், ஏனென்றால் அதே போன்ற கண்கள் என்னிடமும் இருந்தன. ஒரு நாள் ரோஹித்திற்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. கடுமையான காய்ச்சல். நான் இரவு முழுவதும் அவன் அருகே உட்கார்ந்திருந்தேன். அவன் நெற்றியை தடவினேன், தண்ணீர் கொடுத்தேன், மருந்து கொடுத்தேன். காலையில் அவன் கண் விழித்தான். முதல் முறையாக சொன்னான், அம்மா. நான் அப்படியே நின்றேன். எனக்கு அந்த தருணம் நேரம் நின்று விட்டது போல இருந்தது. நான் எதுவும் சொல்லவில்லை. அவனை இறுக்கமாக கட்டி அணைத்தேன். நான் இப்போது எந்த உறவையும் தேடவில்லை. இப்போது எனக்கு எந்த பெயரின் தேவையும் இல்லை. நான் அம்மா, அவன் என் மகன். மற்ற உலகம் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். ரோஹித் முதலில் என்னை அம்மா என்று அழைத்த போது அன்று இரவு நான் உண்மையிலேயே என்னை பூரணமாக உணர்ந்தேன். என் வாழ்க்கையின் மிக பெரிய குறை நிறைவடைந்து விட்டது போல் தோன்றியது. வயல், நிலம், ஆவணம் கொண்ட உறவினர்கள், விவாகரத்து கரை எல்லாம் பின்னால் போய்விட்டது. இப்போது நான் மட்டுமே, என் குழந்தை மட்டுமே இருந்தோம். ஆனால் வாழ்க்கை ஒருபோதும் நேரான கதையை எழுதுவதில்லை. அது எப்போதும் எங்கிருந்தாவது ஒரு புதிய சுருக்கத்தை சேர்த்துவிடும். இந்த சுருக்கம் எப்போது விழுந்தது என்று மனிதன் யோசித்துக் கொண்டிருப்பான். ரோஹித் என்னுடன் வந்து 1 வருடம் ஆகிவிட்டது. இப்போது அவன் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தான். கொஞ்சம் பழக ஆரம்பித்திருந்தான். வண்ணம் தீட்டுவதை விரும்பினான். மாலையில் வயல் வரப்பில் உட்கார்ந்து என்னிடம் வினோதமான கேள்விகளை கேட்பான். அம்மா, மரங்கள் ஏன் தனியாக அழுவதில்லை? ஏதாவது ஒரு பொருள் நம்முடையதாக இருந்தால் நாம் அதை பிறருக்கு கொடுக்கலாமா? ஒரு நாள் அவன் நேரடியாக கேட்டான், உங்களிடம் இவ்வளவு பொருட்கள் இருக்கிறதே, இது எல்லாம் அவசியம்தானா? அன்று நான் சிரித்தேன். பிறகு சொன்னேன், எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது மகனே. சில என் விஷயம், சில என் அப்பாவின் விஷயம், சில நினைவுகளின் விஷயம். ஒருவேளை அவன் அமைதியாக அதை கேட்டுக்கொண்டிருந்தான். ஒருவேளை அங்கிருந்துதான் ஏதோ தொடங்கியது. என் அப்பாவின் பழைய கடிகாரத்தை காணாத போதுதான் நான் முதலில் கவனித்தேன். அது சுவரில் மாட்டப்பட்ட கடிகாரம் அல்ல. அப்பா தாசில்தார் அலுவலகத்திற்கு செல்லும் போது சட்டை பையில் வைத்திருக்கும் சிறிய கடிகாரம். நான் அதை சில சமயம் பூஜை அறையில் வைத்திருப்பேன். ஒரு நாள் சுத்தம் செய்யும் போது, ஐயோ, கடிகாரம் எங்கே போனது என்று நினைத்தேன்.
நான் அதை ஏதோ ஒரு டிராயரில் வைத்திருப்பேன் என்று நினைத்தேன். நான் அதை தேடவில்லை. பிறகு இந்த விஷயம் மறைந்தது. சில நாட்களுக்கு பிறகு வயல் வேலைக்காக கொடுத்த பணத்தில் கணக்கு குழப்பமாக இருந்தது. நான் அதை என் சொந்த கணக்கில் என் தவறு என்று ஏற்றுக்கொண்டேன். விவசாயிகள் நேர்மையானவர்கள், யாரையும் சந்தேகிக்க மனம் வரவில்லை. அதன் பிறகு சமையல் அறையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை காணாமல் போனது. அரிசி மூட்டை லேசாக இருந்தது. முதலில் எலிகள் தான் இருக்கும் என்று நினைத்தேன். வேலைக்காரி சொன்னால், எலிகள் எங்கிருந்து வரும் மேடம், இங்கே முற்றிலும் அடைக்கப்பட்டிருக்கிறது. நான் அப்போது சரி, எலிகள் தான் இருக்கும், விடு என்று சொன்னேன். ஆனால் உள்ளே ஏதோ உறுத்த ஆரம்பித்தது. ரோஹித்தை நான் எப்போதும் சாவி அருகில் செல்வதை தடுக்கவில்லை. ஆனால் அவன் என் அறைக்கு அடிக்கடி வரமாட்டான். மிகவும் கூச்ச சுபாவம் உள்ளவன். பிறகு ஒரு மாலை நான் பார்த்தேன். நான் வெளியே வராண்டாவில் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அவன் மெதுவாக என் அறைக்குள் சென்றான். திரும்பி வந்தபோது அவன் கைகள் காலியாக இருந்தன. ஆனால் கண்களில் குழந்தைகள் எதையாவது மறைக்கும் போது இருக்கும் அதே போன்ற ஒரு பிரகாசம். நான் எதுவும் சொல்லவில்லை. அன்று இரவு நான் என் அப்பாவின் டைரியின் பின்பகுதியில் சில பணத்தை வைத்தேன். சுமார் 20,000 ரூபாய் இருக்கும். டைரி எப்போதும் பூஜை அலமாரியில் இருக்கும். நான் பூட்டு போட்டு இருக்கலாம், ஆனால் நான் வேண்டுமென்றே திறந்து வைத்தேன். 3 நாட்களுக்கு பிறகு பார்த்தபோது பணக்கட்டு அங்கே முழுமையாக இல்லை. 5,000 ரூபாய் குறைவாக இருந்தது. நானே ஏதோ எனக்கு ஞாபகம் இல்லை என்று நிறைய சமாதானம் சொல்லிக் கொண்டேன். ஆனால் இல்லை, எனக்கு ஞாபகம் இருந்தது. நான் ரோஹித்திடம் எதுவும் கேட்கவில்லை. அந்த வயதில் ஒரு குழந்தை பொய் சொல்ல கற்றுக்கொள்கிறது. ஆனால் உண்மையை சொல்வதற்கு அதை கற்றுக்கொள்ள உணர வைக்க வேண்டும். நான் இப்போது அவனை பூட்டலாமா, கேட்கலாமா, திட்டலாமா அல்லது காத்திருக்கலாமா? நான் காத்திருப்பதை தேர்ந்தெடுத்தேன். நான் யோசித்தேன், என்னென்ன பொருட்கள் காணாமல் போயுள்ளன என்று. அப்பா என் பிறந்த நாளுக்கு செய்து கொடுத்த ஒரு சிறிய வெள்ளி காப்பு காணாமல் போயிருந்தது. சமையலறையில் நெய் டப்பா பாதி அளவு. கரும்பு கட்டணம் செலுத்தும் பணத்தில் கணக்கு குறைவு. பழைய புடவை கிழிக்கப்பட்டிருந்தது. யாரோ ஒரு துண்டை எடுத்தது போல. கிராமத்தில் ஒரு பொருள் தொலைந்தால் வேலையாட்கள் திருடி விட்டார்கள் என்று மக்கள் சொல்வார்கள். தொழிலாளர்கள் எடுத்து சென்று விட்டார்கள், வெளியில் இருந்து வந்தவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் எனக்கு விசித்திரமாக இருந்தது. காணாமல் போகும் அனைத்தும் ஒரு வெளிநபர் கண்டுபிடிக்க முடியாத இடத்தில் இருந்தது. வீட்டிற்குள் வருபவர் யாரோ எடுத்தது போல. நான் நேசிக்கிற, நம்புகிற யாரோ ஒருவர் இதை செய்கிறார் போல. உண்மையை கூறினால் என் மனதில் ஒரு பெயர் வந்தது. அது ரோஹித் மட்டுமே. இந்த சந்தேகப்படுவதற்கு முன் நானே வெட்கப்பட்டேன். உலகம் எனக்கு செய்த அதே தவறை நான் அவனுக்கு செய்கிறேனா? அவனது முந்தைய வாழ்க்கையின் காரணமாக நான் அவனை குற்றவாளியாக நினைக்கிறேனா? அல்லது உண்மையில் ஏதோ தவறு இருக்கிறதா? பிறகு நான் பார்ப்பேன் என்று முடிவு செய்தேன். வெறும் பார்ப்பேன், பிடிப்பதற்காகவோ அல்லது அவமானப்படுத்துவதற்காகவோ அல்ல, புரிந்து கொள்வதற்காக. வாரத்தில் ஒரு நாள் ரோஹித் பள்ளியில் இருந்து கொஞ்சம் தாமதமாக வீட்டிற்கு வருவான். டிராயிங் வகுப்பு இருந்தது என்று சொல்வான். நான் பள்ளியில் போய் விசாரித்தேன். டிராயிங் வகுப்பு வாரத்தில் திங்கட்கிழமை மட்டுமே இருந்தது, அதுவும் பள்ளிக்குள். ரோஹித் புதன்கிழமையும் தாமதமாக வந்து கொண்டிருந்தான். அந்த புதன்கிழமை நான் அமைதியாக தூரத்தில் இருந்து பின்னால் சென்றேன். முந்தானையை தலையில் போட்டிருந்தேன், யாரும் அடையாளம் கண்டுகொள்ள கூடாது என்பதற்காக. கிராமத்தின் நகரத்தை நோக்கி செல்லும் ஒரு சிறிய பாதை அது. ரோஹித் பள்ளி பையுடன் சென்று கொண்டிருந்தான். நடுவில் திரும்பி பார்க்கவும் இல்லை. நேரடியாக பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஒரு பொருட்களை வாங்குபவர் முன் நின்றான். அவர் அவனை கண்டு உள்ளே அழைத்தார். ரோஹித் பையில் இருந்து எதையோ எடுத்தான். மடிந்த செய்தித்தாள்களால் சுற்றப்பட்ட சில பொருட்கள். நான் நின்று பார்த்து கொண்டிருந்தேன். நான் தூரத்தில் இருந்தேன், தெளிவாக தெரியவில்லை. ஆனால் நான் யூகித்தேன். வெள்ளி, பித்தளை, என் வீட்டில் இருந்து காணாமல் போன பழைய பொருட்கள். சில நிமிடங்கள் கழித்து பழைய பொருட்கள் வாங்கும் வியாபாரி அவனுக்கு சில பணத்தை கொடுக்கிறார். ரோஹித் பணத்தை வாங்கவில்லை. அதற்கு பதிலாக அவன் ஒரு சிறிய பார்சலை நோக்கி சுட்டி காட்டுகிறான். வியாபாரி தலையசைக்கிறார். பதிவேட்டில் ஏதோ எழுதுகிறார். வெளியே உட்கார்ந்திருக்கும் தபால் பையன் அதை தன் மூட்டையில் போட்டுக் கொள்கிறான். நகரத்திற்கு செல்லும் பேருந்து நின்றிருந்தது. ரோஹித் திரும்பினான். நான் பின்வாங்கிவிட்டேன். அதே கணத்தில் என் காலடியில் இருந்த பூமி விலகியது. என் நெஞ்சோடு ஒட்டி தூங்கும், என்னை அம்மா என்று அழைக்கும் இந்த குழந்தை என் வீட்டிலிருந்து பொருட்களை விற்று பார்சல் அனுப்புகிறான். ஆனால் யாருக்கு? நான் விரும்பியிருந்தால் அதே கணத்தில் அவனை கையும் களவுமாக பிடித்திருக்கலாம், திட்டி இருக்கலாம், அழுது இருக்கலாம். ஆனால் நான் அப்படி செய்யவில்லை.
ஏனென்றால் என் உள்ளே இருந்த அன்பு கோபத்தை விட பெரியதாக இருந்தது. இவையெல்லாம் எதற்காக? பார்சல்கள் எங்கே போகின்றன என்று நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன். அடுத்த 2 வாரங்கள் நான் தயாராகி கொண்டிருந்தேன். பழைய பொருட்கள் வாங்கும் வியாபாரியின் கடைக்கு நேரடியாக செல்வது சரியாக இருக்காது. கிராமத்தில் செய்தி பரவ அதிக நேரம் எடுக்காது. நான் கிராமத்தின் தபால் அலுவலகத்தில் உள்ள தனபாலிடம் சில ஆவணங்களை காரணம் காட்டி பதிவேட்டை பார்க்கும் தந்திரத்தை கையாண்டேன். தனபால் எங்கள் வயல் தொழிலாளர்களின் பணம் சரியான நேரத்தில் போவதில்லை, எந்த பார்சல் முன்பதிவு தவறாக போகிறது என்று நான் பார்க்க வேண்டும். பதிவேட்டை புரட்டும் போது நான் அந்த பெயர்களை பார்த்தேன். பெறுநர் தீபா, கவனிப்பவர் பிரேம், நகரம் அனுப்பியவர் வெவ்வேறு போலியான பெயர்கள். சில சமயம் மோகன், சில சமயம் பள்ளி மாணவன், சில சமயம் வெறுமனே தீபா யார்? இது கேள்விப்பட்ட பெயராக இருக்கிறது. நான் மனதில் எல்லாவற்றையும் இணைத்து பார்த்தேன். ரோஹித்துக்கு என்னிடம் இருந்து மறைக்கப்பட்ட ஒரு கடந்த காலம் இருக்கிறதா? ஏதாவது சகோதரி, ஏதாவது உறவினர், அவன் அவர்களுக்காக ஏதாவது திருடுகிறானா? நான் ஒரு நாள் தனியாக சென்றேன். நான் ரோஹித்தின் அம்மா என்று நேரடியாக சொல்லவில்லை. வீட்டின் பழைய பொருட்களை விற்க வேண்டும், விலையை சொல்லுங்கள் என்று மட்டும் கேட்டேன். பேச்சுவார்த்தையில் அவர் குழந்தைகளிடமிருந்து பொருட்களை வாங்குவதாக தெரிந்தது. மேலும் விசாரிக்கையில் மேலே இருந்து ஆர்டர் வந்த பொருட்கள் மேடம், நாங்கள் யார் அடையாளம் காண என்றார். அந்த ஒல்லியான மாநிறமான பள்ளி பையுடன் வரும் சிறுவனை உங்களுக்கு தெரியுமா என்று நான் கேட்டேன். அவர் சொன்னார், ஓ, அவன் மிகவும் நல்லவன், பணம் கூட வாங்க மாட்டான் என்று சொல்கிறான். பார்சலை மட்டும் அனுப்புங்கள் என்று சொல்கிறான். ஒவ்வொரு மாதமும் 2 அல்லது 3 முறை வருவான். நான் கேட்டேன், எங்கே அனுப்புகிறீர்கள்? அவர் சொன்னார், ஏதோ ஒரு அனாதை ஆசிரமத்திற்கு. அங்கே தீபா என்ற ஒரு பெண் இருக்கிறாள். ஒருவேளை அங்கேயுள்ள ஒரு வழக்கமாக இருக்கலாம். என் தொண்டை வறண்டு விட்டது. அன்றிரவு ரோஹித் காஃபியுடன் என் அருகில் வந்து, அம்மா, வீட்டு பாடம் செய்ய உதவுங்கள் என்று கேட்டபோது என் கண்கள் தன்னாலே நிரம்பின. நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். இப்போது நான் அவனிடம் கேட்க வேண்டுமா? நான் உண்மையை அவனிடம் வைக்க வேண்டுமா, அல்லது முதலில் நானே அந்த முகவரிக்கு செல்ல வேண்டுமா? நான் அவனை என் மார்போடு அணைத்தேன். அவன் அதிர்ச்சி அடைந்தான். என்ன ஆச்சு என்று கேட்டான். நான் ஒன்றுமில்லை, சும்மாதான் என்று சொன்னேன். ஆனால் குழந்தைகள் இதயத்தை படிக்கிறார்கள். அவன் என் தலையை தூக்கி, நீங்கள் அழுதீர்களா என்று கேட்டான். நான் சிரித்தேன். பிறகு இல்லை, கண்ணில் தூசி போய்விட்டது என்று சொன்னேன். நான் ரோஹித்திடம் எதுவும் சொல்லவில்லை. 2 நாட்கள் காத்திருந்தேன். 3வது நாள் நான் வேண்டுமென்றே ஒரு கடிகாரத்தை அலமாரிக்கு மேல் வைத்தேன். முன்பு நான் தேடிக்கொண்டிருந்த கடிகாரம் அது. அருகில் திறந்த பாத்திரத்தில் சில நாணயங்கள். மாலையில் வயலில் இருந்து திரும்பிய போது கடிகாரம் இல்லை. நாணயங்களும் பாதிதான் இருந்தன. நான் ரோஹித்தை அழைத்தேன். அவன் வந்தபோது நான் அவனை என் அருகில் உட்கார வைத்தேன். சுற்றி வளைக்காமல் கேட்டேன், ரோஹித், நீ என்னிடம் ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா? அவன் அமைதியாக இருந்தான். நான் சொன்னேன், சில சமயம் நாம் மௌனமாக செய்வது நாம் கெட்டவர்கள் என்பதற்காக அல்ல, மாறாக நம்மை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நாம் நினைப்பதால். நான் புரிந்து கொள்வேன், சொல். அவன் இமைகளின் ஓரத்தில் நீர் திரள ஆரம்பித்தது. அவன் என் கண்களை பார்த்தான். பிறகு கீழே பார்த்தான். எனக்கு தெரியும், திருட்டை அன்பின் பெயரால் நியாயப்படுத்த முடியாது. ஏனென்றால் இதுவே என் உறவில் எனக்கு செய்யப்பட்ட அதே தவறாக இருக்கும். அமைதியாக இரு, சகித்துக்கொள். இல்லை, நான் ரோஹித்துக்கு அதை கற்றுக் கொடுக்க மாட்டேன். ஆனால் அவன் வெட்கத்தால் உடைந்து போகவும் நான் விரும்பவில்லை. அதனால் நான் ஒரு வழியை தேர்ந்தெடுத்தேன், சேர்ந்து சரி செய்வது. நான் அடுத்த நாள் பழைய பொருட்கள் வாங்கும் வியாபாரியிடமிருந்து திரும்ப கிடைத்த அனைத்து பழைய பொருட்களையும் வாங்கி கொண்டேன். நான் சொன்னேன், சரி, இப்போதிலிருந்து திருட்டு இல்லை, இப்போதிலிருந்து வெளிப்படையாக உதவுவோம். எதை அனுப்ப வேண்டுமோ அதை இருவரும் சேர்ந்து அனுப்புவோம். மேலும் எது நம்முடையது, எது அனுப்ப சரியானது என்று முதலில் தீர்மானிப்போம். அவன் பயந்து பயந்து, ஆனால் பணம் என்று கேட்டான். நான் சொன்னேன், நமக்கு நிலம் இருக்கிறதே, நாம் அறுவடையின் ஒரு பகுதியை தானமாக அளிப்போம். அவன் முதல் முறையாக நிம்மதி பெருமூச்சு விட்டான். என் கால்களில் விழுந்து, அம்மா, நான் இனிமேல் கேட்காமல் எதையும் எடுக்க மாட்டேன் என்று சொன்னான். நான் சொன்னேன், நான் உன்னை தத்தெடுத்த அன்றே தீர்மானித்து விட்டேன். இனி என் பங்கில் எது வந்தாலும் அது உனக்குரியதுதான். நான் வெளிப்படையாக எங்கள் விளைச்சலின் ஒரு பகுதி அங்கே செல்லும் என்று சொன்னபோது கிராமத்தில் மீண்டும் பேச்சுக்கள் ஆரம்பித்தன. திருட்டு பிடிபட்டதா? இவ்வளவு அறிவாளியான பெண் அயலாளுக்கு செலவு செய்தால் அவள் வீடு எப்படி நடக்கும்?
நான் சிரித்துக் கொண்டே சொன்னேன், எப்படி நடத்த வேண்டும் என்று எனக்கு தெரியும். மேலும் செல்வம் பகிர்வதால் பெருகும். மெதுவாக மக்கள் அமைதியாகிவிட்டார்கள். சில நாட்களுக்கு பிறகு பஞ்சாயத்தை சொன்னது. நாங்களும் வருடத்தில் ஒரு முறை கொடுப்போம். மகள் ஒரு நல்ல காரியத்தை தொடங்கி இருக்கிறாள் என்றார்கள். எனக்கு அப்பாவின் நினைவு வந்தது. அவர் இருந்திருந்தால், பார்த்தாயா, எங்கிருந்து மனதுடன் வேலை செய்கிறாயோ அங்கே உலகமே தானே தேடி வரும் என்று சொல்லியிருப்பார். இப்போது ரோஹித் முன்போல் இல்லை. அவன் தானே கணக்கு வைத்தான். வயலில் இருந்து வரும் அரிசியில் எவ்வளவு வீட்டிற்கு, எவ்வளவு தொழிலாளர்களுக்கு, எவ்வளவு எங்கே செல்ல வேண்டும் என்று எழுதினான். நான் அவனுக்கு கணக்கு பார்க்க கற்றுக் கொடுத்தேன். அவன் பெயரில் ஒரு சிறிய கணக்கை தொடங்கினேன். நான் அவனிடம் சொன்னேன், நீ பெரியவன் ஆகும்போது நான் இது எல்லாவற்றையும் உன்னிடம் ஒப்படைப்பேன். ஆனால் நம்பிக்கை நேர்மையின் அடிப்படையில் நடக்கும், திருட்டின் அடிப்படையில் அல்ல. அவன் சிரித்தான். நான் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன் அம்மா. ஆனால் யாருக்காவது தேவைப்பட்டால், நான் அவன் முகத்தை பிடித்து சொன்னேன், உதவி திருட்டு மூலம் அல்ல, வெளிப்படையாக கேட்டு செய்யப்படுகிறது. மேலும் நாம் உதவுவோம், இருவரும் சேர்ந்து. ஆனால் கதை இன்னும் ஆழமானது. ஏனென்றால் ரோஹித் அமைதியாக திருடி கொண்டிருந்தது வெறும் தயக்காக அல்ல. அதன் பின்னால் பயமும் இருந்தது. ஆசிரமத்தில் எப்போதும் இடம் இருப்பதில்லை. குழந்தைகள் சில சமயம் வேறு வேறு இடங்களுக்கு அனுப்பப்படுவார்கள். ரோஹித் பயந்தான். அவன் இந்த திருட்டை செய்யவில்லை என்றால் அவனுக்கு ஏதாவது மோசமாக நடக்கும் என்று. அதனால் தான் அவன் பார்சலில் பொருட்களை அங்கே அனுப்பி கொண்டிருந்தான். நான் ஒருபோதும் நினைக்கவில்லை, நான் என் உலகம் என்று நம்பியவனே என் நம்பிக்கையை உடைப்பான் என்று. என் சொந்த பகுதியாக நான் நினைத்த அந்த சிறுவன் இன்று நினைக்கும் போது என் இதயம் உள்ளிருந்து நடுங்குகிறது. அன்று மாலை நான் வராண்டாவில் உட்கார்ந்திருந்தேன். லேசான காற்று வீசியது. எதிரில் சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. என் கையில் டீ கப் இருந்தது. மனம் ஒரு பழைய கடிதம் போல் திறந்திருந்தது. அப்போது வீட்டின் பின்புறத்தில் உள்ள ஸ்டோர் ரூமில் ஒரு சிறிய அசைவு ஏற்பட்டது. முதலில் நான் பூனை அல்லது காற்றால் ஏதோ விழுந்திருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் இது நான் இந்த சத்தத்தை கேட்டது 3வது அல்லது 4வது முறை. நான் மெதுவாக எழுந்தேன். கதவை திறந்து கீழே இறங்கினேன். செருப்பின் சத்தத்தையும் குறைத்தேன். ஒரு திருடன் பதுங்கி நடப்பது போல. ஸ்டோர் ரூம் கதவு லேசாக திறந்திருந்தது. உள்ளே இருள் இருந்தது. ஆனால் என் கண்கள் மெதுவாக இருளுக்கு பழக ஆரம்பித்தன. அங்கே நான் அவனை பார்க்கிறேன். என் சொந்த தத்து பிள்ளை. நான் நெற்றியில் முத்தமிட்டு முதல் முறையாக தாய்மை உணர்ந்த அந்த சிறிய பையன். அவன் ஒரு மூட்டையில் என் வீட்டு பொருட்களை நிரப்பிக் கொண்டிருந்தான். என் உதட்டிலிருந்து எந்த வார்த்தையும் வரவில்லை. நான் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். ஆச்சரியம், துக்கம் மற்றும் நம்பிக்கையின்மையால் நிரம்பிய கண்களுடன். என் அப்பாவின் கடைசி நினைவாக இருந்த அந்த கடிகாரம். அவர் ஒவ்வொரு காலையும் பார்த்து கொண்டிருந்த கடிகாரம். அது அவன் கையில் இருந்தது. என் முழங்கால்களில் உயிர் இல்லை. நான் அங்கேயே சுவரில் சாய்ந்தேன். அவன் என்னை பார்த்து விட்டான். முதலில் பயந்தான். பிறகு ஏதோ யோசித்து, அம்மா, நான் சுத்தம் செய்து கொண்டிருந்தேன், நான் எதுவும் செய்யவில்லை என்று சொன்னான். நான் எதுவும் பேசவில்லை. அவன் அருகில் வந்தான். கடிகாரத்தை என் பக்கம் நீட்டினான். நான் அந்த கடிகாரத்தை வாங்கவில்லை. அவனை பார்த்து கொண்டே மெதுவாக சொன்னேன், இப்போது பொய் சொல்லாதே. அவன் தலையை குனிந்து மெதுவாக அங்கிருந்து வெளியேறினான். நான் ஸ்டோர் ரூம் கதவை மூடிவிட்டு மேலே வந்தேன். ஆனால் அந்த இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. அடுத்த 2-3 நாட்களில் நான் கவனிக்க ஆரம்பித்தேன். புத்தக அலமாரியில் இருந்து சில பழைய புத்தகங்கள் காணாமல் போயிருந்தன. பூஜை அறையில் இருந்த சிறிய வெள்ளி மணி காணவில்லை. சமையல் அறையில் வெள்ளி கிண்ணங்கள் கிடைக்கவில்லை. மற்றும் மிகவும் ஆச்சரியமான விஷயம், என் அறையில் இருந்து பழைய ஆவணங்கள் இருந்த ஒரு உரையும் காணாமல் போயிருந்தது. நான் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. பார்த்து கொண்டே இருந்தேன். பிறகு ஒரு நாள் நானே தீர்மானித்தேன், நான் இப்போது உண்மையை அறிய வேண்டும். நான் அவன் பின்னால் புறப்பட்டேன். அவன் அன்றைய தினம் பள்ளிக்கு செல்லவில்லை. நேரடியாக நகரத்தின் அந்த கோடியை நோக்கி சென்றான். அங்கே அனாதை ஆசிரமம் இருந்தது. ஆனால் நான் அவனை அழைத்து வந்த அந்த தலைவரின் ஆசிரமத்திற்கு அவன் செல்லவில்லை. அவன் வேறு ஒரு தெருவில் திரும்பி ஒரு உடைந்த வீட்டிற்குள் நுழைந்தான். நான் சிறிது நேரம் காத்திருந்தேன். பிறகு சிறிது நேரம் கழித்து உள்ளே சென்றேன். அங்கே நான் பார்த்தது என் ஆன்மாவை கடுமையாக கிழித்தது. அந்த பையனும் அவனை சுற்றிலும் அதே வயதுள்ள 4-5 குழந்தைகளும் ஒரு பெரிய மனிதன் முன் நின்று கொண்டிருந்தனர். ஒரு பையில் சில பொருட்களை கொடுத்து கொண்டிருந்தனர். வெள்ளி கிண்ணங்கள், சில பழைய விலை உயர்ந்த பொருட்கள், ஆவணங்கள். மேலும் அந்த மனிதன் சிரித்துக் கொண்டிருந்தான்.
அவன் ஒரு நல்ல ஒப்பந்தம் செய்ததை போல. என்னை பார்த்தவுடன் அவர்கள் எல்லோரும் பயந்தார்கள். அந்த பையன் ஓட முயன்றான். ஆனால் நான் அவனை இறுக்கமாக பிடித்து கொண்டேன். போதும், இப்போது போதும். நான் உடனடியாக போலீசுக்கு தொலைபேசி செய்தேன். என் விரல்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் என் மனம் கல்லாய் மாறிவிட்டது. அந்த நேரத்தில் எனக்குள் தாய்மையும் இல்லை, பாசமும் இல்லை. யாரோ ஒருவரால் மீண்டும் ஏமாற்றப்பட்ட ஒரு பெண்ணின் உடைந்த நம்பிக்கைகள் மட்டுமே இருந்தன. போலீஸ் வந்தது. அவர்கள் எல்லோரும் பிடிபட்டனர். விசாரணையில் வெளிவந்த விஷயம் என் காலடியில் இருந்த பூமியை அகற்றியது. அந்த மனிதன் ஒரு கும்பலின் பகுதி. அந்த கும்பல் அனாதை குழந்தைகளுக்கு பயிற்சி அளித்தது. எந்த பெண் அல்லது குடும்பம் அந்த குழந்தைகளை தத்தெடுக்கிறதோ அந்த குழந்தைகள் தங்கள் வீட்டில் இருந்து மெதுவாக விலை உயர்ந்த பொருட்களை எடுத்து இந்த மனிதனிடம் கொடுக்கிறார்கள். யாரும் அவர்களை சந்தேகிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அப்பாவியாக தெரிவார்கள். அந்த அப்பாவிதனத்தை அவர்கள் சாதகமாக பயன்படுத்தினார்கள். எனக்கு ஒவ்வொரு நொடியும் ஞாபகம் வந்தது. எப்படி நான் அவனை முதல் முறையாக என் கைகளால் குளிப்பாட்டினேன், எப்படி அவனை தூங்க வைத்தேன், எப்படி அவனது காய்ச்சலில் ராத்திரி விழித்திருந்தேன். அவன் என் வீட்டிலிருந்து என் நம்பிக்கையை திருடி கொண்டிருந்தான். என் தாய்மையை சூறையாடி கொண்டிருந்தான். காவல் நிலையத்தில் அந்த சிறுவன் தலையை குனிந்தான். கண்களில் கண்ணீர் இருந்தது. என்னை மன்னித்து விடு அம்மா என்று அவன் சொன்னான். ஆனால் நான் இப்போது அம்மா இல்லை. நான் இப்போது ஒரு பெண் மட்டுமே. மூன்றாவது முறையாக உடைந்தவள். முதல் முறை அப்பா பிரிந்த போது, இரண்டாவது முறை கணவன் விட்டு சென்ற போது, இப்போது மூன்றாவது முறை அந்த குழந்தை என் தாய்மையை கொச்சைப்படுத்திய போது. நீங்கள் வழக்கு தொடுப்பீர்களா என்று போலீஸ் என்னிடம் கேட்டது. நான் ஒரு நீண்ட மூச்சை எடுத்து ஆம் என்று மட்டும் சொன்னேன். ஏனென்றால் நான் இன்று அமைதியாக இருந்தால் நாளை வேறொரு சுனைனா மீண்டும் உடைவாள். நான் வீட்டிற்கு திரும்பிய போது அமைதி எனக்காக காத்திருந்தது போல. ஒவ்வொரு மூலையும் ஒவ்வொரு அறையும் என்னை கூர்ந்து பார்ப்பது போல இருந்தது. என் தாய்மை, என் தனிமை, என் உழைப்பு எல்லாம் ஒரு முறை என் கையில் இருந்து மணல் போல நழுவி விட்டது. நான் குழந்தைகளுக்காக திறந்த அந்த கதவை நிரந்தரமாக மூடிவிட்டேன். அலமாரிக்கு மேல் ஒரு குறிப்பை வைத்தேன். இனி எந்த உறவையும் நான் வெல்ல மாட்டேன். ஏனென்றால் என் பங்கில் துக்கமும் வேதனையும் மட்டுமே வந்துள்ளது. பிறகு நான் என்னை திரும்பவும் தேற்ற ஆரம்பித்தேன். வயல் வேலை, கணக்கு வழக்கு, நீதிமன்ற வழக்கு எல்லாவற்றையும் நானே பார்க்க ஆரம்பித்தேன். இப்போது நான் வெறும் தாய் இல்லை, யாரையும் நம்பாத ஒரு பலமான பெண்ணாக இருந்தேன். போலீசிடமிருந்து தொலைபேசி செய்த போது என் விரல்கள் நடுங்கின. இதயம் வேகமாக துடித்தது. தலையில் ஏதோ ஒரு பெரிய புயல் இருப்பது போல. நான் என் இதயத்தால் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவையையும் கவனித்துக் கொண்டவன் என் வீட்டிலிருந்து பொருட்களை திருடி வேறு எங்கோ அனுப்புகிறான் என்று என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆனால் போலீஸ் வந்து என் வீட்டின் பழைய பொருட்கள் இருந்த அந்த சட்டவிரோத வேலையை நிறுத்திய போது ஒவ்வொரு பொருளையும் பார்த்து என் கண்கள் கலங்கின. போலீஸ்காரர்கள் உடனடியாக அந்த சிறுவனை தங்களுடன் அழைத்து சென்றனர். அவன் பயந்து போயிருந்தான். ஆனால் அவனை விட நான் அதிகம் நடுங்கி போயிருந்தேன். விசாரணையில் வெளிவந்த உண்மை என்னை உள்ளிருந்து உடைத்தது. அந்த சரக்கு அனைத்தும் அனாதை ஆசிரமத்திற்கு அனுப்பப்பட்டு கொண்டிருந்தது. நான் அவனை தத்தெடுத்த அதே ஆசிரமத்திற்கு. போலீஸ் அதிகாரி சொன்னார், மேடம், இது குழந்தைகளை பயிற்சி கொடுத்து தத்தெடுக்க தயார்படுத்தும் ஒரு கும்பலாக இருக்கலாம் என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம். பிறகு அவர்களை பணக்கார வீடுகளுக்கு அனுப்புகிறார்கள். இதனால் அவர்கள் மெதுவாக வீட்டின் பொருட்களை திருடி திரும்பவும் அவர்களிடம் கொண்டு சேர்க்க முடியும். என் காலடியில் இருந்த பூமி விலகியது. இல்லை, அந்த குழந்தை அப்படி செய்ய முடியாது என்று நான் சொன்னேன். ஆனால் என் குரல் என்னிடம் இருந்தே பலவீனமாக இருந்தது. கொஞ்ச நேரத்தில் அந்த சிறுவன் முன் கொண்டு வரப்பட்டான். போலீஸ்காரர்களுக்கு மத்தியில் அவன் முற்றிலும் பயந்து நின்றிருந்தான். ஆனால் அவன் கண்களில் பயத்துடன் வருத்தமும் இருந்தது. நிறைய சொல்ல விரும்புவது போல. நான் ஏதோ சொல்ல போனேன். ஆனால் அவன் மெதுவாக சொன்னான், என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா, நான் உதவியற்றவனாக இருந்தேன். என்னை அங்கிருந்து கொண்டு வந்த போது அவர்கள் நான் அங்கே சென்று எதுவும் செய்யாவிட்டால் என் சகோதரியையும் அங்கே கொண்டு வந்து அவளையும் அதே வேலைகளில் ஈடுபடுத்துவோம் என்று சொன்னார்கள். நான் பயந்தேன், மிகவும் பயந்தேன். நான் உங்களிடம் உண்மையை சொல்ல பல முறை நினைத்தேன். ஆனால் நான் தைரியம் கொள்ளும் போதெல்லாம் அந்த ஆட்களின் மிரட்டல்கள் ஞாபகம் வரும். போலீஸ்காரர்கள் அந்த சிறுவனின் பேச்சை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் அவனிடம் நீண்ட விசாரணை நடத்தினார்கள்.
அவன் சொன்ன முகவரியில் ரெய்டு நடத்தப்பட்டது. அடுத்த 2 நாட்களில் வெளிவந்தது இதயத்தை கிழிப்பது போல இருந்தது. அந்த ஆசிரமும் உண்மையில் ஒரு தங்குமிடத்தின் போர்வையில் சட்டவிரோத வேலைகளுக்காக குழந்தைகளுக்கு பயிற்சி அளித்தது. சிறிய குழந்தைகளை வசதியான குடும்பங்களுக்கு அனுப்பினார்கள். சில சமயம் வேலைக்காரர்களாக, சில சமயம் தத்தெடுத்த மகள்களாக. எதை எப்படி திருடுவது, எப்போது செய்வது, எப்படி தகவல்களை வெளியே அனுப்புவது என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த குழந்தையின் வாக்கு மூலம் வழக்கை உடைத்தது. நீதிமன்றத்தில் அவன் தைரியமாக சொன்னான், நான் செய்தது தவறுதான். ஆனால் நான் அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் என் சகோதரியும் இந்த நரகத்தில் தள்ளப்பட்டிருப்பாள். நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இப்போது நான் அனைத்தையும் சொல்ல விரும்புகிறேன். அங்கே குழந்தைகளுக்கு பயிற்சி அளிப்பதை கண்டேன். எப்படி அவர்களை நிர்பந்தித்தார்கள், என்ன கற்றுக் கொடுத்தார்கள், எல்லாவற்றையும். நீதிமன்றம் முழுவதும் அப்போது அமைதியாக இருந்தது. நீதிபதி கூட இந்த வயதில் இவ்வளவு புரிதலுடன் சாட்சியம் அளிப்பது மிகவும் கடினம் என்று சொன்னார். ஆனால் சட்டம் என்றால் சட்டம். அவன் செய்தவை குற்றம் என்பதால் அவனை போலீஸ் காவலில் எடுத்தது. போலீஸ்காரர்கள் அவனை அழைத்து செல்லும் போது அவன் திரும்பி என் பக்கம் பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் ஒரே ஒரு கேள்விதான் இருந்தது, நீங்கள் இன்னும் என்னை ஏற்றுக்கொள்வீர்களா? என்னிடம் பதில் இல்லை. மாலையில் போலீஸ் நிலையத்திற்கு என்னை அழைத்தார்கள். மேடம், இன்ஸ்பெக்டர் சொன்னார், நீங்கள் அவனுக்கு ஜாமீன் வாங்கிவிட்டீர்கள். சரி, ஆனால் நாங்கள் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க விரும்புகிறோம். இந்த குழந்தை இந்த கும்பலின் நேரடி தொடர்பில் இருந்தது. அவனுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தது. அவனை திரும்ப அழைப்பது இப்போது ஆபத்தானது. நீங்கள் உண்மையிலேயே சம்மதிக்கிறீர்களா? நான் தயக்கத்துடன் ஆம் என்று சொன்னேன். போலீஸ்காரர்கள் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டார்கள். பிறகு அவர்கள், சரி, ஆனால் நாங்கள் அவ்வப்போது வந்து பார்ப்போம். இந்த குழந்தை இனி எந்த கும்பலுக்கும் பயன்படுத்தப்படாமல் இருப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த சிறுவன் வெளியே வந்தபோது அவன் நிலைமை சிதறி போயிருந்தது. அவனது உடைகளை போலீஸ் திருப்பி அளித்திருந்தது. ஆனால் நம்பிக்கை எங்கோ பின்னால் விடப்பட்டிருந்தது. நான் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னேன், இப்போது நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை உண்மையிலேயே செய். உன் பெயர், உன் அடையாளம் நீயே உருவாக்க வேண்டும். அவன் தலையை ஆட்டினான். ஆனால் அவன் கண்களில் இருந்த வருத்தத்தையும் நிம்மதியையும் நான் இன்று மறக்க முடியாது. அடுத்த நாள் நான் அவனுக்காக பள்ளியை ஏற்பாடு செய்தேன். ஒரு ஆலோசகரை சந்திக்க வைத்தேன். போலீஸ் மேற்பார்வையில் அவனுக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கையை வாழ ஒரு வாய்ப்பு கொடுக்க தீர்மானித்தேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு பயம் என்னுடன் இருந்தது. நான் சரியாக செய்கிறேனா? இந்த குழந்தை உண்மையில் மாறுவானா? ஆனால் ஒரு நாள் அவன் என் அருகில் வந்து, அம்மா, உங்கள் நிலங்களை பார்த்து கொள்ள நான் உதவ வேண்டும். நீங்கள் நாள் முழுவதும் தனியாக களைத்து போகிறீர்கள் என்று சொன்னபோது என் கண்களில் ஒரு அமைதி வந்தது. ஒருவேளை மக்கள் மாறுவதற்கு நேரம் எடுக்கும். ஆனால் யாராவது உண்மையாக மாற விரும்பினால் அவர்களுக்கு 2வது வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். இரவு உணவுக்கு பிறகு நாங்கள் முற்றத்தில் உட்கார்ந்திருந்தோம். அவன் முற்றிலும் அமைதியாக இருந்தான். முன்போல் அமைதியற்றவன் அல்ல, ஆனால் மிகவும் அமைதியாக. ஏதோ ஒரு பெரிய முடிவு அவன் உள்ளே வளர்கிறது போல. நான் மெதுவாக, ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று கேட்டேன். அவன் என் பக்கம் பார்த்தான். அவன் கண்கள் கலங்கி இருந்தன. ஆனால் இந்த முறை அவற்றில் பயம் இல்லை, வெறும் உண்மை இருந்தது. மிகவும் பழைய மற்றும் மிகவும் கடினமான உண்மை. அம்மா, அவன் முதல் முறையாக என்னை இந்த குரலில் அழைத்தான். என் கண்கள் அங்கேயே நிரம்பின. இப்போது நான் மாறிவிடுவேன். உண்மையிலேயே நீங்கள் எனக்காக செய்தது ஒருவேளை என் உண்மையான அம்மாவால் கூட இவ்வளவு செய்திருக்க முடியாது. நான் உங்களை போலவே இருக்க விரும்புகிறேன். கடினமாக உழைக்கும், உண்மையை பேசும், தன் மகனை பற்றி யாரும் வெட்கப்படாமல் இருக்கும் ஒருவராக. நான் அவனுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. அமைதியாக அவனை என் மார்போடு அணைத்துக் கொண்டேன். அந்த இரவு நான் முதன்முறையாக பிரார்த்தனை செய்யவில்லை. என் மடியில் மீண்டும் தாயாகும் சுகத்தை திரும்ப அளித்ததற்காக இந்த மேலுள்ளவருக்கு நன்றி மட்டும் சொன்னேன். அடுத்த நாள் காலை அவன் தானே எழுந்து பள்ளிக்கு செல்ல தயாராக ஆரம்பித்தான். அவனது பெயரை நான் ஏற்கனவே அருகில் உள்ள அரசு பள்ளியில் சேர்த்திருந்தேன். ஆனால் இப்போது அவனுக்கு செல்ல தைரியம் இல்லை. இன்று அவன் சீருடையில் தயாராக நின்றிருந்தான். அம்மா, என் டை சரியாக இருக்கிறதா என்று அவன் தயக்கத்துடன் கேட்டான். நான் சிரித்துக் கொண்டே அவன் டையை சரி செய்தேன். பிறகு அவன் நெற்றியில் முத்தமிட்டு சொன்னேன், இப்போது சரியாக இருக்கிறது என் குழந்தை. அந்த நாள், அந்த காலை என் வாழ்க்கையின் மிகவும் விலைமதிப்பற்ற தருணமானது. மெதுவாக அவனது பழக்கங்கள் மாறத் தொடங்கின. இப்போது அவன் பொருட்களை மறைக்கவில்லை,
மாறாக எல்லாவற்றையும் தன் கையால் ஒழுங்காக வைத்தான். பள்ளியிலிருந்து வந்து வீட்டு பாடம் செய்தான். மாலையில் நிலங்களை பார்த்துக் கொள்வதில் எனக்கு உதவினான். இப்போது அவன் உண்மையிலேயே அமைதியானவன், புத்திசாலி மற்றும் அன்பால் நிறைந்தவனாக மாற ஆரம்பித்தான். கிராமத்து மக்களும் ஆரம்பத்தில் ஏளனம் செய்தார்கள். பார்த்து கொள்ளுங்கள், இந்த குழந்தை மீண்டும் ஏதாவது செய்வான், இப்படிப்பட்டவர்கள் எப்படி மாறுவார்கள்? அப்போது ஒரு பெண் சொன்னால், நீங்கள் அவனை அப்போது ஏற்றுக்கொண்டிருக்காவிட்டால் ஒருவேளை இந்த குழந்தை தவறான பாதைக்கு சென்றிருப்பான், திருட கற்றிருப்பான், பொய் சொல்ல கற்றிருப்பான், ஒரு நாள் நிச்சயமாக பிடிபட்டிருப்பான். நீங்கள் சரியாக செய்தீர்கள். இப்போது பிடித்து அன்புடன் திருத்தி விட்டீர்கள். நான் எதுவும் செய்யவில்லை. அந்த குழந்தை தானே நல்லவன். நான் கதவை மட்டுமே திறந்தேன் என்று சொன்னேன். பிறகு காலம்தான் அதற்கான பதிலை கொடுத்தது. ரோஹித் இப்போது ஒவ்வொரு மாத பஞ்சாயத்திலும் கிராமத்து குழந்தைகளுக்காக படிப்பு மற்றும் குழந்தை பாதுகாப்பு பற்றி சிறிய சிறிய விஷயங்களை பேச ஆரம்பித்தான். பள்ளியில் அவன் முதல் பரிசை வென்றபோது அந்த கிராமம் முழுவதும் கை தட்டியது. அவன் கோப்பையை என் கைகளில் கொண்டு வந்து வைத்து, அம்மா இது உங்களுடையது என்று சொன்னபோது எனக்கு நினைவிருக்கிறது. நான் அழுது விட்டேன். ஒரு நாள் அவன் என் அருகில் வந்து, அம்மா நான் பெரியவனானால் போலீஸில் சேர விரும்புகிறேன், எனக்கு நடந்தது மற்ற குழந்தைகளுக்கு நடக்கக்கூடாது என்பதற்காக என்று சொன்னான். அன்று என் எல்லா தவமும் பலனளித்தது போல உணர்ந்தேன். அவனை அழைத்து நான் நகரத்திற்கும் சென்றேன், அவனுக்கு சிறந்த பயிற்சி கிடைக்க வேண்டும் என்பதற்காக. இப்போது அவன் தன் கடந்த காலத்தில் இருந்து ஓடவில்லை, மாறாக அதை தன் துணையாக்கி கொண்டான். ஒரு நாள் அவன் கிராம பள்ளியில் குழந்தைகளிடம் எப்படி அவன் பயன்படுத்தப்பட்டான், எப்படி வெளியே வர முயற்சித்தான் என்று தானே சொன்னான். தவறுகள் நம்மிடம் நடக்கலாம், ஆனால் சரியான நேரத்தில் யாராவது நம்மை தாங்கி கொண்டால் நாம் நம் பாதையை மாற்றிக் கொள்ளலாம் என்று அவன் சொன்னான். மக்களின் கண்கள் கலங்கி இருந்தன, என்னை போலவே. இப்போது என் வாழ்க்கை மீண்டும் வேகம் எடுத்தது. நிலங்களை பார்த்து கொள்வது, ரோஹித்தின் படிப்பு மற்றும் ஒவ்வொரு மாலையும் அவன் நாள் முழுவதும் நடந்த விஷயங்களை என்னிடம் சொல்வது, ஏதோ ஒரு முழுமையடையாத கதை இப்போது பூரணமாகி கொண்டிருந்தது. ஆனால் எனக்கு தெரியும், வாழ்க்கை ஒரு நேரான கோடு அல்ல. நான் நிறைய இழந்தேன், நிறைய சகித்து கொண்டேன். ஆனால் ஒருவேளை அதுதான் என்னை இவ்வளவு பலப்படுத்தி இருந்தது. இன்று என்னால் ஒரு உடைந்த குழந்தையை மீண்டும் ஒன்றிணைக்க முடிந்தது. ஒரு நாள் அவன் தானே சொன்னான், அம்மா இப்போது மக்கள் என்னை பயத்தால் அல்ல, மரியாதையுடன் பார்க்கும்போது நன்றாக இருக்கிறது. அந்த மரியாதையை நீங்கள் எனக்கு கொடுத்தீர்கள். நீங்கள் என் தாய் மட்டுமல்ல, என் மிகப்பெரிய பலம். நான் அவனை அணைத்துக் கொண்டேன். மேலும் ஒருவேளை மேலுள்ளவர் ஒவ்வொரு உடைந்த மனிதனுக்காகவும் எங்காவது ஒரு பாதுகாவலரை அனுப்புகிறார். சில சமயம் நாம் கூட மற்றவர்களின் வாழ்க்கையின் பாதுகாவலர்களாக மாறிவிடுகிறோம் என்று நினைக்க ஆரம்பித்தேன். அது நம்முடைய முழுமையற்ற வாழ்க்கையை எப்படி நிறைவு செய்யும் என்று தெரியாமல். இப்போது என்னிடம் எல்லாம் இருந்தது, ஒரு நோக்கம், ஒரு மகன் மற்றும் நான் எத்தனை கதவுகளை தட்டினேன் என்று தெரியாத ஒரு அமைதி. இப்போதும் சில சமயம் இரவில் தூக்கம் வராவிட்டால் நான் வெளியே உட்கார்ந்து கொள்வேன், வானத்தை பார்ப்பேன், நினைப்பேன். அந்த நாளில் நான் பயத்திற்கு அடிபணிந்திருந்தால், நான் போலீஸை அழைத்திருக்காவிட்டால், நான் எனக்கு எந்த குழந்தையும் வேண்டாம் என்று சொல்லி இருந்தால், ஒருவேளை நான் இந்த உலகின் மிக விலை மதிப்பற்ற ஒன்றை இழந்திருப்பேன். தாய்மை என்பது வெறும் இரத்த உறவு அல்ல, அது இதயத்தின் உறவு. இன்று என் இதயம் முழுவதுமாக நிரம்பிவிட்டது. என் வாழ்க்கை ஒரு நாள் இப்படி திரும்பும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. நான் அன்று அனாதை ஆசிரமத்திலிருந்து தத்தெடுத்த ரோஹித், அவனுக்கு அப்போது ஒரு ஆதரவு மட்டுமே தேவைப்பட்டது. அவன் இன்று என் முழு உலகமாக மாறிவிட்டான். அவன் முதலில் என் கையை பிடித்து, எனக்கு பயமாக இருக்கிறது, என்னை தனியாக விட்டு விடாதீர்கள் அம்மா என்று சொன்ன அந்த நாள் இன்றும் என் கண்களில் இருக்கிறது. இன்று நான் அவனை பார்க்கும்போது அவன் என் கண்களில் நம்பிக்கை, முகத்தில் அமைதி மற்றும் அவன் வார்த்தைகளில் பொறுப்புணர்ச்சி கேட்கிறது. ரோஹித் வளர்ந்து விட்டான். படிப்பில் அவன் எப்போதும் நன்றாகவே இருந்தான். அவன் கடினமாக உழைத்தான், தன்னை மாற்றிக்கொண்டான். இன்று அவன் நகரத்தின் சிறந்த பள்ளியில் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். அவனது போலீஸ் கனவு எப்படி கைவிட்டு ஆசிரியர் கனவாக மாறியது என்று தெரியவில்லை. அவன், அம்மா நீங்கள் என்னை எப்படி கவனித்தீர்களோ அப்படியே நானும் யாரும் இல்லாத குழந்தைகளை கவனிப்பேன் என்று சொல்வான். நான் எத்தனை முறை அவன் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்தேன். பிறகு அவன் என்னிடம் தன் திருமணத்தை பற்றி சொன்னபோது நான் சிறிது நேரம் அமைதியாக இருந்தேன். ஒரு விசித்திரமான அமைதி எனக்குள் இறங்கியது.
ஒருவேளை என் மடியில் விளையாடிய மகன் இப்போது தன் புதிய வாழ்க்கையை தொடங்கப் போகிறான் என்பதால் இருக்கலாம். ஆனால் பிறகு அவன் முகத்தில் ஒரு புதிய விடியல் போன்ற ஒளியை கண்டேன். நான் சிரித்தேன். அவன் என் அருகில் உட்கார்ந்து, நீங்கள் எப்படியும் என்னுடன் இருக்க வேண்டும். என் திருமணம் என்றால் நீங்கள் தனியாகி விட்டீர்கள் என்று அர்த்தம் அல்ல. நீங்கள் என் மிகப்பெரிய பொறுப்பு என்று சொன்னான். நான் அவன் முகத்தை என் கைகளில் எடுத்து, மகனே, என்னை யாரும் புரிந்து கொள்ளாத போது நான் தனியாக இருந்தேன். ஆனால் இப்போது இல்லை. என் உலகம் நீதான். உன் ஒவ்வொரு மகிழ்ச்சியும் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று சொன்னேன். திருமணம் மிகவும் எளிமையாக நடந்தது. நான் மணப்பெண்ணை என் மருமகளாக, புதிய மகளாக ஏற்றுக்கொண்டேன். அவள் மிகவும் புத்திசாலியாகவும் ரோஹித்தை மனதார நேசிப்பவளாகவும் இருந்தாள். அவள் கண்களில் பல ஆண்டுகளுக்கு முன் ரோஹித்தின் கண்களில் நான் பார்த்த அதே உண்மையை கண்டேன். திருமணத்திற்கு பிறகு வீட்டில் இன்னும் பிரகாசம் கூடியது. இப்போது இருவரும் சேர்ந்து இருக்கும்போது அவர்கள் சிரிப்பால் வீடு நிறைந்துவிடும். நான் அடிக்கடி சமையலறையில் நின்று கொள்வேன். அமைதியாக அவர்களை பார்ப்பேன். மனதில் நினைப்பேன், ஓ மேலுள்ளவரே, நான் மீண்டும் வாழ எனக்கு ஒரு காரணத்தை கொடுத்ததற்கு உங்களுக்கு நன்றி. சில வருடங்களிலேயே ரோஹித்துக்கு 2 அழகான குழந்தைகள் பிறந்தனர். ஒரு மகனும் ஒரு மகளும். ரோஹித்தின் வாழ்க்கைக்கு எப்படி வெளிச்சமாக கொண்டு வந்தானோ அதே போல இப்போது அந்த 2 சிறிய குழந்தைகளும் என் வயதின் இந்த தருணத்தில் என்னை மீண்டும் உயிர்ப்பித்தார்கள். இப்போது என்னால் அவர்களுடன் விளையாடுவது, அவர்களுக்கு கதை சொல்வது, மருமகளுடன் சிரித்து பேசுவது என்று கழிகிறது. ஒரு காலத்தில் என் நரம்புகளில் இறங்கியிருந்த அந்த தனிமை, அந்த வெறுமை இப்போது எங்கோ தூரம் சென்று விட்டது. ஆனால் ரோஹித் வெறும் மகனாக இருக்கவில்லை. அவன் இப்போது ஒரு சிந்தனையாக மாறியிருந்தான். ஒரு நாள் அவன் என்னிடம், அம்மா, நீங்கள் எனக்கு வெறும் தாய் இல்லை, என் மிகப்பெரிய உத்வேகம். நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது போல நானும் ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கும் அந்த குழந்தைகளுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னான். நான் அவன் முதுகில் தட்டி, போ மகனே, உனக்குள் யாருக்கும் வெளிச்சமாக இருக்க முடியும் என்று நினைக்கிறாயோ அவர்களுக்கு வெளிச்சமாக மாறு என்று சொன்னேன். பிறகு ரோஹித் செய்தான். அதை ஒருவேளை பலர் நினைக்கிறார்கள், ஆனால் செய்ய முடிவதில்லை. அவன் ஒரு சிறிய அறக்கட்டளையை தொடங்கினான். அந்த அனாதை குழந்தைகளுக்காக. அவன் ஒரு காலத்தில் மாட்டிக்கொண்ட அதே அமைப்பின் ஒரு பகுதியாக இன்றும் இருந்தவர்களுக்காக. அவன் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தான். அவர்களுக்கு திறன்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தான். மேலும் சமூகம் ஆபத்து என்று சொன்ன குழந்தைகளை திறமையானவர்களாக ஆக்கி சமூகத்தின் முன்னிறுத்தினான். அவனது கண்களில் முன்பு பயம் இருந்த ஒவ்வொரு குழந்தையும் இப்போது கனவு வளர்க்க தொடங்கியது. நானே கண்டேன். மேலும் அந்த அறக்கட்டளையின் பெயர் என்ன தெரியுமா? ரோஹித், நம்பிக்கையின் ஒரு ஒளிக்கீற்று. நான் அந்த பலகையை பார்க்கும் போதெல்லாம் என் கண்கள் கலங்கிவிடும். நான் ரோஹித்தை ஒரு ஆதரவாக தத்தெடுத்தேன். ஆனால் அவன் என் வாழ்க்கையின் மிக அழகான பரிசாக மாறிவிட்டான். இப்போது மக்கள் என்னிடம், உங்களுக்கு சொந்த குழந்தை இல்லையா என்று கேட்டால் நான் சிரிப்பேன். என்னை மேலுள்ளவர் ஒரு குழந்தை அல்ல, நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு தாயாக்கி விட்டார் என்று சொல்வேன். ஆனால் முதலில் இருந்தவன் என் ரோஹித். இப்போது நான் கோவிலுக்கு சென்றால் தலை வணங்கி ஒரே ஒரு பிரார்த்தனை தான் கேட்கிறேன். ஓ மேலுள்ளவரே, என் உடைந்த வாழ்க்கையில் ஒரு சிறிய ரோஹித்தை அனுப்பி வைத்தீரோ, அதுபோலவே தனிமையில் உடைந்திருக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும், ஒவ்வொரு இதயத்துக்கும் மீண்டும் அவளுக்கு உயிர் கொடுக்கும் ஒரு உறவை நீ கொடு. ரோஹித் தன் குழந்தைகளை மடியில் தூக்கி கொண்டு, அம்மா, இப்போது உங்கள் 3வது தலைமுறையும் உங்களை பாட்டி என்று சொல்கிறது என்று சொல்லும்போது நான் சிரிப்பேன். ஏனென்றால் என் உலகம், என் இருப்பு, என் அடையாளம் எல்லாமே என் ரோஹித் என்று இப்போது எனக்கு தெரியும். என் வாழ்க்கையின் காலை ரோஹித்தின் குழந்தைகள் தூக்கத்திலிருந்து எழுந்து என் அருகில் வந்து பாட்டி என்று சொல்லி கட்டிப்பிடிக்கும் போது தொடங்குகிறது. அந்த 2 சிறிய உயிர்கள் எனக்கு எல்லாம். ஒரு சிறிய குழந்தை என் மடியில் ஒட்டி கொண்டு என் தலைமுடியுடன் விளையாடி, பாட்டி, உங்கள் மடியைத்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று சொல்வாள். மேலும் ஒரு சிறிய பையன் என் கழுத்தில் கையை போட்டு, நான் பெரியவனானால் உங்களுக்கு பூக்கள் நிறைந்த வீட்டை கொண்டு வந்து தருவேன் என்று சொல்வான். நான் சிரிப்பேன். ஏனென்றால் எனக்கு இப்போது எந்த பூக்கள் நிறைந்த வீடும் தேவையில்லை. என் மகிழ்ச்சிகள் இப்போது இந்த சிறிய விஷயங்களில் தான் இருந்தன. ரோஹித்தின் மனைவி என் மருமகள் இப்போது என் மகளை போல் ஆகிவிட்டாள். அவள் என்னை எல்லாவற்றிலும் சேர்த்து கொண்டாள். ஒவ்வொரு சிறிய பெரிய விஷயத்தையும் என்னிடம் சொன்னாள். முதலில் என் கருத்தை கேட்டாள். வீட்டில் இப்போது எந்த குறையும் இல்லை. ஒரு காலத்தில் நான் தனியாக நிலங்களை கவனித்துக் கொண்டிருந்தேன். என்னை உலகத்திலிருந்து துண்டித்துக் கொண்டிருந்தேன்.
இப்போது என் அருகில் சொந்தம் மட்டுமே இருந்தது. ஆனால் ரோஹித் அங்கே நிற்கவில்லை. அவன் எப்போதும் முன்னோக்கி செல்பவன். அவன் இப்போது தன் அறக்கட்டளையை இன்னும் பெரிதாக்கினான். நகரத்தின் வெவ்வேறு மூலைகளில் மையங்களை திறந்தான். தெருக்களில் அலைந்து திரிந்தவர்கள் அல்லது அனாதை இல்லங்களில் அடைக்கப்பட்டவர்கள் இந்த மையங்களில் அவர்களுக்கு உணவு, தங்குமிடம் மட்டுமல்ல, அவர்களை மனிதர்களாக வாழ கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு நாள் அவன் என் அருகில் வந்து, அம்மா, நீங்கள் இப்போது குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறீர்களா? உங்கள் கண்ணில் இருக்கும் தாய்மையை வேறு யாரும் கற்றுத்தர முடியாது என்று கேட்டான். நான் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தேன். பிறகு என் பழைய டைரியை எடுத்தேன். அதில் நான் ஒரு காலத்தில் எனக்காகவே எழுதியிருந்தேன். ஒரு நாள் என் தாய்மை வேறு ஒருவரின் புன்னகையாக மாறினால் நான் உயிருடன் இருப்பதாக புரிந்து கொள். நான் ரோஹித்தை பார்த்து கூறினேன், நிச்சயமாக மகனே, இப்போது அந்த நாள் வந்துவிட்டது. நான் அறக்கட்டளைக்கு செல்ல ஆரம்பித்தேன். அங்கு குழந்தைகளை சந்திப்பேன், அவர்களிடம் பேசுவேன், கதைகள் சொல்வேன். சில சமயம் அவர்களுக்கு அன்பு கொடுப்பேன், சில சமயம் அவர்களை திட்டுவேன், சில சமயம் அமைதியாக உட்கார்ந்து அவர்கள் கண்களை படிப்பேன். அவர்களில் பலர் தங்கள் கடந்த கால வாழ்க்கையை என்னிடம் சொன்னார்கள். சிலரின் கண்களில் இன்னும் பயம் இருந்தது, சிலரில் நம்பிக்கை, சிலரோ அமைதியாக இருந்தனர். நான் அவர்களை வெறும் பெயரால் அல்ல, அடையாளத்தால் அறிய ஆரம்பித்தேன். யாருக்கு எப்போது கட்டிப்பிடிக்க வேண்டும், யாரை அமைதியாக அருகில் உட்கார வைக்க வேண்டும், யாருக்கு ஒரு சிறிய புன்னகையில் முழு நம்பிக்கையை அளிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். அங்கே ஒரு சிறிய குழந்தை இருந்தது, திவ்யா. பெரிய கண்கள், எப்போதும் பயந்து போயிருப்பாள். ஒரு நாள் நான் அவளிடம் கேட்டேன், மகளே, நீ ஏன் பயப்படுகிறாய்? அவள், ஏனென்றால் அம்மா விட்டு விட்டு போயிட்டாங்க, பிறகு தத்தெடுத்த ஆண்டி சாப்பிட கொடுக்கவில்லை என்று சொன்னாள். நான் அவளை என் மார்போடு அணைத்துக் கொண்டு அழுதேன். அப்போதுதான் நான் தீர்மானித்தேன், என் எஞ்சிய வாழ்க்கை இந்த குழந்தைகளுக்காகத்தான். நான் ரோஹித்திடம் சொன்னேன், மகனே, நாம் இப்போது குழந்தைகளுக்கு உணவு, படிப்பு மட்டும் கொடுக்க கூடாது, அவர்களுக்கு உறுதியளிக்க வேண்டும். வாழ்க்கையில் யாராவது அவர்களை விட்டு சென்றால் அவர்களை சொந்தமாக்கி கொள்ள வேறு யாராவது நிச்சயமாக கிடைப்பார்கள் என்ற உணர்வை அளிக்க வேண்டும். ரோஹித் அறக்கட்டளையில் ஒரு புதிய பிரிவை தொடங்கினான், 2வது வாய்ப்பு. இதில் ஏற்கனவே யாரோ தத்தெடுத்து பிறகு விட்டுவிட்ட குழந்தைகளை வைத்தார்கள். இந்த குழந்தைகள் மிகவும் உடைந்திருப்பார்கள், ஏனென்றால் அவர்கள் அன்பின் ஏமாற்றத்தை முதலில் பார்த்தவர்கள். நான் அவர்களுக்காக நானே சமைப்பேன், கதைகள் சொல்வேன். அவர்கள் பெயருக்கு முன்னால் என்னுடைய என்பதை சேர்த்தேன். என்னுடைய விவேக், என்னுடைய சனா, என்னுடைய சூரியன். மெதுவாக அந்த அறக்கட்டளையில் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியது. மேலும் நான் இப்போது காலையில் என் வீட்டில் இருந்து வெளியேற ஆவலுடன் காத்திருந்தேன். ரோஹித் என்னிடம் பல முறை சொன்னான், அம்மா, நீங்கள் இப்போது ஓய்வெடுக்கலாம், நீங்கள் நிறைய செய்து விட்டீர்கள். ஆனால் நான் எப்போதும் சிரித்து கொண்டே சொன்னேன், மகனே, சோர்வுற்ற மனது உள்ளவர்கள் தான் ஓய்வெடுப்பார்கள். நான் இப்போது வாழ விரும்புகிறேன். நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு மூச்சும் முழு திருப்தியுடன். ஒரு நாள் ரோஹித்தின் மூத்த மகன் என் மடியில் உட்கார்ந்து, பாட்டி, நீங்கள் எல்லா குழந்தைகளுக்கும் அம்மா ஆவது எப்படி என்று கேட்டான். நான் சிரித்து கொண்டே சொன்னேன், யாராவது தன்னை விட பெரிய கனவு காணும் போது நிறைய பேர் தன்னாலே அதில் சேர்ந்து விடுவார்கள். நான் யாரும் தனிமையாக இருக்கக்கூடாது என்று மட்டுமே விரும்பினேன். இப்போது பார், நான் ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை. அவன் என்னை பார்த்து சிரித்தான். அப்படியானால் நான் பெரியவனானால் நானும் அப்படித்தான் ஆவேன், உங்களைப் போலவே. என் கன்னங்கள் வரை கண்ணீர் வழிந்தது. ஒருவேளை இதுதான் என் கனவாக இருந்தது. அது இப்போது ரோஹித்தின் மகனின் கண்களில் வளர்ந்து கொண்டிருந்தது. இன்று எனக்கு 60 வயது. என் தலைமுடி முழுவதும் வெள்ளையாகிவிட்டது. என் இடுப்பு லேசாக கூனிவிட்டது. ஆனால் என் புன்னகை, என் கண்களின் ஒளி, என் குரலில் உள்ள பிரார்த்தனை, அது இப்போது இன்னும் ஆழமாகிவிட்டது. இன்று அறக்கட்டளை தவிர ரோஹித்தின் பெயர் அரசு இடங்களிலும் சேர்க்கப்பட்டுள்ளது. புதிய இந்தியாவின் உத்வேகம் அளிப்பவர்களில் யாரையாவது எண்ண வேண்டும் என்றால் அவனது பெயர் எடுக்கப்படுகிறது. யாராவது பத்திரிகையாளர் என்னிடம் வந்து, மேடம், நீங்கள் இதெல்லாம் எப்படி செய்தீர்கள் என்று கேட்டால், நான் எதுவும் செய்யவில்லை, எனக்கு ஒரே ஒரு ரோஹித் கிடைத்தான், அந்த ஒரு ரோஹித் என் முழு உலகத்தையும் மாற்றிவிட்டான் என்று மட்டும் சொல்கிறேன். இதேபோல் நம் வாழ்க்கையில் பல முறை பிளவுகள் வரும். அங்கே வெளிச்சம் கூட எட்டி பார்க்காது. இப்போது எதுவும் மிச்சம் இல்லை என்று நினைக்கிறோம், இப்போது எதுவும் நன்றாக இருக்காது என்றும். ஆனால் சில சமயம் அதே இருளில் ஒரு ரோஹித் வருகிறான். ஒரு சிறிய ஆதரவு,
ஒரு சிறிய நம்பிக்கை அது மெதுவாக நம் முழு உலகமாக மாறிவிடுகிறது. சுனைனாவை போல நாம் நம் உடைந்த பகுதிகளை வேறு ஒருவரை கட்டுவதற்காக காரணமாக மாற்றினால் அது சேர சேர ஒரு புதிய கதையாக மாறிவிடும். ஆம், தாய் என்பவர் குழந்தையை பெற்றெடுப்பவர் மட்டுமல்ல, பயத்தை போக்கி மீண்டும் வாழ கற்றுக் கொடுப்பவர் தான் தாய். நான் இப்போது ரோஹித்தின் அம்மா மட்டுமல்ல, நான் கிராமத்தின் அம்மா ஆகிவிட்டேன். மக்கள் தங்கள் பிரச்சனைகளை தாங்கிக் கொண்டு என்னிடம் வருகிறார்கள். நான் ஏதோ ஞானத்தின் ஊற்று போல. நான் அவர்களை கேட்பேன். ரோஹித்தை போலவே எந்த கசப்பும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கதை உண்டு. அந்த கதைக்கு பின்னால் ஒரு காரணம் உண்டு என்று எனக்கு தெரியும். ஒரு நாள் ஒரு வயதானவர் என் அருகில் வந்தார். அவர் கையில் சில காய்ந்த பூக்கள் இருந்தன. அவர் அழ ஆரம்பித்து, அம்மா, என் மகன் என்னை தனியாக விட்டு போய்விட்டான் என்று சொன்னார். நான் அவரிடம் சொன்னேன், சில சமயம் நாம் மக்களை போக விட வேண்டும். அவர்கள் தங்கள் புதிய கதையை எழுத, நாம் நம்முடையதை தொடங்க. வாழ்க்கையில் உறவுகள் ஒருபோதும் முடிவதில்லை, அவற்றின் வடிவம் மட்டுமே மாறுகிறது. உங்கள் மகன் உங்களை விட்டு தூரத்தில் இருக்கலாம், ஆனால் உங்கள் இதயத்தில் எப்போதும் இருப்பான். மெதுவாக எனக்கு புரிந்தது. நான் ரோஹித்தை மட்டும் தத்தெடுக்கவில்லை, நான் கிராமம் முழுவதையும் தத்தெடுத்திருந்தேன். என் வயல்கள் ஒரு காலத்தில் என் வாழ்வாதாரத்திற்காக மட்டுமே இருந்தன. இப்போது கிராமத்தின் ஒவ்வொரு குழந்தையின் கல்விக்கான ஆதாரமாக மாறியது. ரோஹித் தன் அறக்கட்டளையுடன் சேர்த்து கிராமத்தில் ஒரு சிறிய நூலகத்தையும் தொடங்கினான். அந்த நூலகத்தின் ஒரு மூலையில் ஒரு பழைய டைரி வைக்கப்பட்டிருந்தது. அதில் நான் என் தனிமை காலங்களில் என் உணர்ச்சிகளை எழுதியிருந்தேன். ரோஹித் அந்த டைரியை அங்கே வைத்தான். இதனால் தனிமையாக உணரும் ஒவ்வொரு மனிதனும் அதை படித்து தனிமை என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பு என்று புரிந்து கொள்ளலாம். நான் இன்றும் தினமும் காலையில் எழுந்து அந்த நூலகத்திற்கு செல்கிறேன். குழந்தைகள் என்னை சூழ்ந்து கொள்கிறார்கள். சிலர் தங்கள் கதைகளை சொல்கிறார்கள், சிலர் புதிய கனவுகளை சொல்கிறார்கள். அவர்கள் கண்களில் ஒரு காலத்தில் ரோஹித்தின் கண்களில் இருந்த அதே ஒளி தெரிகிறது. என் வாழ்க்கை இப்போது என்னுடையது மட்டுமல்ல என்று எனக்கு தெரியும். நான் என்னுடையது என்று சொன்ன ஒவ்வொரு குழந்தைக்கும் சொந்தமானது. என்னிடம் ஆதரவு கேட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் சொந்தமானது. மேலும் நான் தாய்மையோடும் நேர்மையோடும் வாழ்ந்த ஒவ்வொரு தருணத்துக்கும் சொந்தமானது. இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம். உறவுகள் இரத்தத்தால் அல்ல, இதயத்தால் உருவாக்கப்படுகின்றன. மேலும் நாம் நம் உடைந்த இதயத்தின் துண்டுகளை சேர்த்து மற்றவர்களுக்கு உதவும் போது அந்த துண்டுகள் சேர்ந்து நம் மிக அழகான கதையாக மாறிவிடுகின்றன. நன்றி.